ஞானாலய நூலக வரிசையில் மூன்றாவதாக இடம்பெற்றிருப்பது பாரதியாருடைய படைப்புகள். இந்த பாரதியார் படைப்புகளில் 1908 வெளிவந்த சுதேச கீதங்கள் தான் என்னுடைய தேடலில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஏனெனில் 1908 பாரதியாரை வெளியிட்ட அந்த சுதேச கீதங்களில் 13வது பக்கத்தில் என் மகனே என்ற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என்று ஒரு பாடலை தலைப்பை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாரதியார் கவிதை நூலில் இன்னொருவருடைய பாடலா என சொல்லி அதை புரட்டுகிற போது 17ஆம் பக்கம் வரை, 13ஆம் பக்கத்திலிருந்து 17ஆம் பக்கம் வரை ஏறத்தாழ 43 கன்னிகள் அதில் இடம்பெற்றிருந்தன. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இரவெல்லாம் அதே சிந்தனையாக இருந்தேன். இது எதேனும் தவறுதலாக அச்சாகி இருக்குமோ என்ற எண்ணம் கூட எனக்கு எழுந்தது. விடிந்தவுடன் காலையில் எழுந்தவுடன் என் தந்தையாரிடத்தில் கேட்டேன், நேற்று பாரதியாரே வெளியிட்ட சுதேச கீதங்கள் 1908 வெளிவந்ததை நான் வாங்கினேன். அதில் இவ்வாறு மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என ஒரு கவிதை, ஒரு 5 பக்கங்களுக்கு 43 கன்னிகள் இருக்கின்றனவே, இது எவ்வாறு என்று கேட்டேன். அப்பொழுது என் தந்தையார் சொன்னார், பாரதி தன்னுடைய கவிதைகளை வெளியிடுவதற்கு முன்னால் நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டக்கூடிய கவிதைகளை யாரேனும் எழுதியிருந்தால் அதை எனக்கு அனுப்புங்கள், அதை என்னுடைய கவிதை நூலோடு சேர்த்து வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருந்தாராம். அதன்படி அதை வெளியிட்டு இருக்கிறார் என்று சொன்னபோது எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பாரதிக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் விரிந்த மனப்பான்மையும் இருந்திருந்தால் இன்னொருடைய கவிதையை தன்னுடைய கவிதையில் இணைத்து வெளியிட்டிருக்க முடியும் என நான் வியந்து போனேன். ஏனென்றால் நான் வாழ்கின்ற காலத்தில் கவிஞர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த போட்டி மனப்பான்மையும் கவி அரசு யார், கவி பேரரசு யார் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொள்வதையும், மறைந்த கவிஞருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருது விட தனக்கு அளிக்கப்பட்ட விருது தான் சிறப்பானது என்று பேசுகிறவர்கள் எல்லாம் பார்க்கிற போது பாரதி எந்த அளவுக்கு விரிந்த மனமும் பரந்த கண்ணோட்டமும் கொண்டிருந்தான், அடுத்தவர்களை எவ்வாறெல்லாம் கை தூக்கி விட்டிருக்கிறான், கவிதை பாடுகிறவர்களை எவ்வாறெல்லாம் உற்சாகப்படுத்தி இருக்கிறான் என்பதை நினைக்கும் தோறும் என்னுடைய ஆச்சரியம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இந்த முதல் பதிப்பை சேகரிப்பதில்தான் பல புதிய விடயங்கள் கண்டுபிடிக்க முடியும் என எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அந்த பாரதியாருடைய அந்த முதல் பதிப்பு சுதேச கீதங்களில் இந்த தனித்தமிழெல்லாம் இல்லை. சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணி அப்படின்றது தான் ஆரம்பித்திருந்தது, வட சொல்லில் தான். அடுத்தது அதில் அவர் அதுக்கு குறிப்பிட்டிருக்கிற விலை, சமர்ப்பண பாடல், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அடுத்து வந்த பல பதிப்புகளில் இந்த குறிப்புகள் எல்லாம் இல்லை. எனக்கு தெரிந்து நூற்றாண்டு வரை கூட பாரதியாரின் சுதேச கீதங்களில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியதும் சேர்த்து வெளியிட்டார் என்ற தகவலை யாருமே எழுதவும் இல்லை. ஆகவே தான் நான் முதல் பதிப்பை தேடுகிற முயற்சியில் ஈடுபட்டேன். அப்படி ஈடுபட்ட போது பாரதி நம்மோடு வாழ்ந்தவன். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்தவன். அவரோடு வாழ்ந்தவர்கள் 60-70 வரை கூட வாழ்ந்தார்கள். அவராலேயே மிகுந்த அன்போடு அழைக்கப்பட்ட பரளிசு நெல்லையப்பர் 73 வரை வாழ்ந்திருக்கிறார். இந்தியா பத்திரிகையின் அதிபரும் பாரதியை தம்பி என்று அழைக்கக்கூடிய உரிமை பெற்றவருமாகிய மண்டைய சீனிவாச ஐயங்கார் 66 வரை இருந்ததாக, 70 வரை இருந்ததாக, 93 வயது வரை இருந்ததாக நான் படித்தபோது ஆச்சரியமாக இருந்தது. டெல்லியிலே தன் மகனோடு இருந்திருக்கிறார். யதுகரி அவரோடு பாரதி மறைந்த பிறகும் இருந்தார். பாரதியாருடைய மகள், அவருடைய துணைவியார் எல்லோரும் 40க்கு பிறகு கூட வாழ்ந்தார்கள். ஆனால்
பரளிசு நெல்லையப்பரிடத்திலே பாரதியின் வரலாறு முழுமையாக கேட்டு எழுதப்பட்டதா அல்லது அவரை எழுத வைத்தார்களா என்றால் இல்லை. வஉசி 36 வரை வாழ்ந்திருக்கிறார். அவர் எழுதிய வஉசி கண்ட பாரதி குறிப்புகளாக இருந்து பின்னாளில் அவருடைய மூத்த மகன் வஉசி சுப்பிரமணியம் அவற்றை திரட்டி 1946 தான் வெளியிடுகிறார். இதுதான் வஉசி கண்ட பாரதி. பாரதி மறைந்து பல ஆண்டுகள் வாழ்ந்த வஉசியின் இடத்திலே அவரை பற்றி நாம் நிறைய தகவல்களை கேட்டிருக்க முடியும். அதேபோல் பாரதியோடு வாழ்ந்த வாரா, பாரதியோடு பழகியவர்கள் எல்லோரும் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். மண்டைய சீனிவாச ஐயங்கார் மட்டுமல்ல, சுரேந்திரநாத் ஆர்யா வாழ்ந்திருக்கிறார், அவருடைய மிக நெருங்கிய நண்பர். அடுத்தது அவர் அரவிந்தரோடு நடத்திய உரையாடல்களை எல்லாம் அரவிந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அரவிந்தருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸில் வேறு அரவிந்தரை பற்றி எழுதிய வேறு சில குறிப்புகளிலும் அவருக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாம் கூட இருப்பதாக கரிச்சான் குஞ்சு போன்றவர்கள் என்னிடத்தில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தொகுத்து வெளியிடுகிற முயற்சி நம்மவர்களுக்கு இன்று வரை ஏற்படவில்லை. பாரதி மறைந்து இன்னும் 100 ஆண்டு ஆகவில்லை. ஆனால் அவருடைய பிறந்த 100 விழாவை கொண்டாடிவிட்டோம், அரசின் விழாவாக கொண்டாடிவிட்டோம். அதற்கு பாரதியினுடைய நாடகத்தை எஸ்வி சகஸ்ரநாமத்தை கொண்டு நடத்த செய்தார்கள். மிக அபூர்வமான நாடகம். ஆனால் 100 விழாவின் போது அது பாண்டிச்சேரியில் எட்டயபுரத்தில் சென்னை ராணி சீதையம்மாள் அரங்கத்தில் மட்டும்தான் அரங்கேறியது. 3 இடங்கள் மட்டும்தான் அடிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், சகஸ்ரநாமத்தினுடைய பாரதியார் வாழ்க்கை வரலாறு நாடகம் தமிழகம் எங்கும், குறிப்பாக எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் முக்கிய ஊர்களிலும் நடித்து காட்டப்படும் என்று. ஆனால் 3 இடங்களில் மட்டும்தான் அது அரங்கேறியது. அதன் பிறகு அது நடக்க இல்லை. அதேபோல் எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து அதன் முதல் வெளியீடாக பாரதியார் கவிதைகள் தான் இருக்கும். அது பைபிள் எடிஷனை போல இருக்கும். அது இதுவரை வராத அவருடைய படைப்புகளை எல்லாம் கொண்டதாகவும் மிக உயர்ந்த முறையில் அச்சிடப்பட்டு பல அறிஞர்களின் துணையோடு ஒரு ஆய்வுக்குழுவினுடைய பார்வையிலே அது வெளியிடப்படும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பாரதியாருடைய கவிதைகள் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அவர் சொன்ன விதத்தில் வந்ததா என்றால் அது 1987 தான் வருகிறது. ஆகவே பாரதியினுடைய படைப்புகளை மிக செம்மையாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி பலர் எடுத்தாலும் கூட அது நிறைவேறியதா என்றால் இல்லை. சீனி விஸ்வநாதன் அவர்கள் டெல்லிக்கு சென்று தீன்மூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய சுதேசமித்திரன் மற்ற இதழ்களை எல்லாம் தேடி கண்டு பாரதி கால வரிசைப்படி என்ற ஒரு நூலை வெளியிட்டார். அவருடைய முயற்சி 1998 தொடங்கி ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைவேறியது. இதான் பாரதி கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகள் சீனி விஸ்வநாதன். ஆனால் பாரதியின் பார்வையில் விவேகானந்தர் என்று மதுரை விவேகானந்தா ராமகிருஷ்ணா மடத்தினுடைய தலைவர் இப்பொழுது 2 தொகுதிகளை வெளியிட்டு இருக்கிறார். ஆனால் பாரதியினுடைய படைப்புகளை முதலாக 1928 தன் கல்லூரி வாழ்க்கை முடிந்தவுடன் பெரியசாமி தூரன் அவர்கள் சுதேசமித்திரன் அலுவலகத்திற்கு சென்று பழைய சுதேசமித்திரனில் அவர் பணியாற்றிய போது எழுதிய கட்டுரைகளை எல்லாம், அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகளை எல்லாம் எடுத்து 1928 அவர் முயற்சி செய்து அமுத நிலையத்தின் வாயிலாக பாரதி தமிழ் என்ற பெயரிலே ஒரு நூலை வெளியிட்டார். நமக்கு தெரிந்து பாரதியாருடைய துணைவியாரும் ஹரிஹர சர்மாவும் அவருடைய தம்பி சி விஸ்வநாதன் அவர்களும் இவர்களெல்லாம்
பரளிசு நெல்லையப்பர், வாரா இவர்களெல்லாம் முயன்ற முயற்சிக்கு பிறகு வந்த ஒரு நல்ல தொகுப்பு அதுதான். ஆகவே பாரதியினுடைய படைப்புகளை இன்னும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆராய்ச்சி அறிஞர் வெங்கடாசலபதி அவர்கள், ஐயரா வெங்கடாசலபதி அவர்கள் விஜயா தொகுப்பை பாரிஸிலே கண்டு எடுத்து வந்து காலச்சுவடு மூலமாக வெளியிட்டு இருக்கிறார். ஹிந்து பத்திரிகையில் அவர் எழுதிய லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் பகுதியில் வந்த ஒரு சிலவற்றையும் எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்றும் அந்த அவருடைய படைப்புகளையும் அவருடைய எழுத்துக்களையும் தேடுகிற முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதையலை போல புது புது நூல்கள் நமக்கு வந்து கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் பாரதியாருடைய வரலாறை பற்றி இதுதான் ஆதாரபூர்வமான வரலாறு, இது ஒரு ஆராய்ச்சி குழுவினாலே எழுதப்பட்டது, இத்தனை ஆண்டுகால முயற்சியிலே இது தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று விவரத்தோடு கூடிய பாரதியார் வரலாறு இன்னும் முழுமையாக வர இல்லை. பலர் பாரதியாரை பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும் கூட எழுதியிருக்கிறார்கள். பாரதியாரோடு மிக நெருக்கமாக அவருடைய சீடராக பாண்டிச்சேரியில் இருந்த வாரா அவர்கள்தான் பாரதியை பற்றி பல கற்பனைகளும் கதைகளும் மிகுதியாகுவதை பார்த்து தினமணி ஆசிரியர், பின்னாளில் தினமணி ஆசிரியர் ஸ்டாலின் சீனிவாசன் போன்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து மகாகவி பாரதியாரை ஓரளவுக்காவது வெளியிட வேண்டும், ஆனால் இன்னும் வெளிவர வேண்டிய செய்திகள் பல இருக்கின்றன என்று சொல்லி அதை வெளியிட்டார். ஆனால் 54 வரை உயிரோடு இருந்த வாரா அவர்கள் அதை நிறைவு செய்தார்களா என்றால் இல்லை. அந்த முதல் பதிப்பு வந்ததோடு அது விரிவாக்கப்பட்ட பதிப்போடு நின்றுவிட்டது. ஆகவே பாரதியாருடைய வரலாறு என்பதே இன்னும் முழுமையாக தூக்கப்பட வேண்டி இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாரதியாருடைய படங்கள் 5 தான். பாண்டிச்சேரியில் எடுக்கப்பட்ட 2 படங்கள், காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்தில் எடுக்கப்பட்ட 2 படங்கள், கடைசியாக சென்னையில் பாரதிதாசன் அவருடைய விருப்பத்திற்கிணங்க திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோவில் அவர் ஒரு நாற்காலியில் எழுந்து ஓடுவது போல் அமர்ந்திருக்கிற அந்த படம், அதுதான் அரசாங்கம் பஸ்ட்டு சைஸில் அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு பாரதியார் படம்னு சொல்லி வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த 5 படங்களை தவிர நமக்கு பாரதியினுடைய படங்கள் எதுவும் கிடைக்க இல்லை. பரளிசு நெல்லையப்பருக்கு அவர் எழுதிய அந்த கடிதம் அதே வடிவத்தில் ஃபோட்டோ பிரிண்ட்டு நமக்கு இன்று கிடைக்கிறது. இன்னும் வேறு சிலவற்றை மிக பெரும் முயற்சி செய்து பெரியசாமி தூரனுக்கு அடுத்து ரா பத்மநாபன் அவர்கள் பாரதி புதையல் என்று ஒரு நூலை வெளியிட்டார். அந்த பாரதி புதையலின் காரணமாக தான் அமுத நிலையமே தோன்றியது. அதை வெளியிட்ட ராசி புறத்தை சார்ந்த மிகப்பெரிய தேசபக்தரான ராசி கண்டன் அமுத நிலையத்தை கிவாஜோவோடு சேர்ந்து தொடங்கினார். அதனுடைய முதல் வெளியீடு தமிழிலேயே மிக சிறப்பாக வந்த ஒரு நூல் சித்திர பாரதி ஆகும். இதுதான் முதலாக ரா பத்மநாபன் ஒரு படங்களோடு கூடிய மிக சிறந்த பதிப்பாகும். இது அந்த காலத்தில் ரஷ்யாவில் ரூபாய் 20 ரூபில், பிரிட்டன் 30 ஷில்லிங், அமெரிக்காவில் $5, இந்தியாவில் விலை ரூபாய் 20 என்ற விவரங்களோடு வெளிவந்த ஒரு நூலாகும். இதுதான் நமக்கு தெரிஞ்சு சித்திர பாரதி தான் முதலாக அவருடைய படங்களை எல்லாம் கொண்ட ஒரு ஆவணமாக வெளிவந்திருக்கிறது. இதை அடுத்து ரா பத்மநாபன் அவர்கள் பாரதி புதையல் என்று 3 தொகுதிகளை அமுத நிலையத்தின் மூலமாக வெளியிட்டார். நூற்றாண்டின் விழாவின் போது அதை ஒரே தொகுதியாக வானதி பதிப்பகம் பாரதி புதையல் திரட்டு என்று வெளியிட்டார்கள். இவ்வாறு பாரதியினுடைய படைப்புகளை கண்டுபிடிக்கின்ற முயற்சியே இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற போது பாரதியே வெளியிட்ட சுதேச கீதங்கள் தான் என்னுடைய நூலக தேடல் முயற்சிக்கு முழுமுதற் காரணமாக அமைந்தது. பாரதியினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் ஆதாரபூர்வமான வரலாறு என்றால் மகாகவி பாரதியார் வாரா எழுதியது, அவருடைய துணைவியார் சொல்ல தங்கம்மாள் பாரதி எழுத கல்கியை போன்றவர்களால் தூண்டப்பெற்று சக்தி கோவிந்தன் அவர்கள் சக்தி வெளியீடாக வெளியிட்ட பாரதியார் சரித்திரம்,
செல்லம்மாள் பாரதி. அடுத்து வஉசி கண்ட பாரதி வஉசி. அடுத்து யதுகிரி எழுதிய பாரதி நினைவுகள். பாரதிதாசன் பாரதியாரோடு 10 ஆண்டு என்று பிற்காலத்தில் எழுதினார். அவருடைய வரலாறை முழுமையாக எழுத வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு அது ஆனந்த விடில் தொடராக எழுதுவதாக தொடங்கி அது தொடர்ந்து 2 இதழ்களில் வந்ததோடு அது நிறைவு பெற்று விட்டது. அவர் காலமாகிவிட்டார். பாரதிதாசன் அந்த 10 ஆண்டு அனுபவங்களை முழுமையாக எழுதியிருந்தால் நமக்கு பல அரிய செய்திகள் எல்லாம் கிடைத்திருக்கும். பிறகு ராஜசேகரன் அவர்கள் பாரதியாருடைய வரலாறை திரைப்படமாக எடுத்து ஒரு பெரும் சாதனை செய்தார். தங்கர் பச்சானுடைய ஒளிப்பதிவோடு இளையராஜாவின் இசையோடு மிக அற்புதமாக அந்த படத்தை தயாரித்து வெளியிட்டார். அந்த பாரதியாருடைய சரித்திரத்தை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய சிறந்த எழுத்தாளராகிய ரஹமி அவர்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்டு மாரடைப்பால் காலமாகிவிட்டார். அந்த படத்தினுடைய தாக்கம் எந்த அளவு இருந்திருக்கும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ரஹமியினுடைய மரணமே அந்த படத்தை பார்த்து உணர்ச்சி மேலிட்டால் மாரடைப்பு ஏற்பட்டு அன்று இரவே இறந்து விட்டார். மிக அற்புதமாக எடுத்து விட்டார். ஆனால் அந்த படம் தமிழ்நாடு எங்கும் ஓட இல்லை. குறிப்பாக புதுக்கோட்டையில் கூட அது திரையிடப்பட இல்லை. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஒரு 5-6 நகரங்களில் மட்டும்தான் வெளியிடப்பட்டது. மிக சிறப்பாக எடுக்கப்பட்ட வாழ்க்கை வரலாற்று படம் அது. அதில் நடித்தவரும் மிக அற்புதமாக நடித்திருந்தார். அதில் முதலில் கவிஞனின் கதை என்ற தலைப்பில் அதை வெளியிட நினைத்தார்கள். பிறகு பாரதியார் என்றே வெளியிட்டார்கள். இந்த பாரதியாருடைய வரலாறு மட்டுமல்ல, பாரதியாருடைய கவிதை தொகுப்பும் சீனி விஸ்வநாதன் அவர்கள் கடைசியாக வெளியிட்ட இந்த தொகுதியில் பாரதியார் கவிதைகள் என பதிப்பித்த அவருடைய இந்த பதிப்பில்தான் அதுவரை அச்சேராத ஒரு சில கவிதைகளை எல்லாம் அவர் வெளியிட்டார். 91 ஏப்ரல் 14 வெளியிட்ட போது அதில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன? 14 பாடல்கள், புதிய பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக அவரே ஒரு தகவல் சொன்னார். ஆனால் அதில் தன்னுடைய பதிப்புரையில் அதை குறிப்பிட இல்லை. நான் அவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்டு இந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற இதுவரை வெளிவராத கவிதைகள் என்ன என்பதை அவரிடத்தில் எழுதி வாங்கினேன். அவரே எனக்கு எழுதிய கடிதம் இது. இருந்தாலும் 4 வட்டத்தில் இது இத்து போய்விட்டால் என்ன செய்வது என்பது அந்த கவிதை நூலின் பின்பக்கத்திலேயே எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே நாம் தேட வேண்டிய முயற்சிகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. பாரதியார் கவிதைகள் இது 91 சீனி விஸ்வநாதன் கால வரிசைப்படி 97 தொடங்குவதற்கு முன்னால் தொடங்கிய முயற்சி. ஆகவே பாரதியாருடைய கவிதைகளில் நாம் இன்னும் கண்டு பதிப்பிக்க வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன. இதுதான் சக்தி வை கோவிந்தன் அவர்கள் பதிப்புலகத்தில் செய்த மிகப்பெரிய புரட்சி. 1957 பாரதியார் கவிதைகள் மலிவு பதிப்பு 1.5 ரூபாய் என்று வெளியிட்டார். இந்த கவிதை நூல் வெளியிட்டு வந்த பிறகுதான் பாரதியார் எல்லார் கைகளிலும் தமிழ ஆரம்பித்தது. இது ஒரு திருத்திய பதிப்பு, செம்பதிப்பு என்றே சொல்லலாம். இதனுடைய வரலாறு மிக சுவையானது. பதிப்புலகத்திலே ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தவர் சக்தி வை கோவிந்தன். இவர் 1934 பர்மாவிலிருந்து 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பதிப்புலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். 1939 உலகம் போற்றுகின்ற, இன்று வரை பாராட்டுகின்ற டைம் மேகசினுடைய ஃபார்மட்டில் சக்தியை வெளிக்கொணர்ந்தார். பிறகு சக்தி வெளியீடுகள், சக்தி மலர்கள் என்று வெளியிட்டார். அவருடைய சக்தி காரியாலய வெளியீடுகள் காரைக்குடியில், கோயம்புத்தூரில், சென்னை 1000 விளக்கில் எல்லாம் இருந்தன. அந்த 1000 லைட்ஸில் இருக்கிற பொழுது அதனுடைய எம்பளம் கலங்கரை விளக்கம்.
அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கல்வி கண் கொடுத்த காமராஜர் அவர்கள் இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் அலுவலகம் முடித்த பிறகு 8-8:30 மணி போல் சக்தி காரியாலயத்துக்கு வருவார். சக்தி காரியாலயத்தில் நுழைகிற போதே 1000 விளக்கு பகுதியில் இருந்த அந்த சக்தி காரியாலயத்தில் நுழைகிற போதே என்ன ரெட்டு புதுசாக என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே நுழைவாராம். காரணம் என்ன என்றால் சக்தி கோவிந்தன் அவர்கள் தான் 1940களில் 42களில் காரல் மார்க்ஸ் வரலாற்றை சிகப்பு கதர் துணியில் வே சாமிநாத சர்மாவை கொண்டு முழுமையாக ஒரு நூலை வெளியிட்டார். சிகப்பு அதில் காரல் மார்க்ஸினுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான ஒரு நூல், ஃபெதர்வெயிட் பேப்பரில் காரல் மார்க்ஸு, எங்கல்ஸு, அவருடைய துணைவியார் ஜென்னி எல்லாருடைய படங்களோடு கூடிய அந்த பதிப்பு. அதை அடுத்து சோவியத் ருஷ்யா, அதுவும் சிகப்பு கதர் துணி பைண்டு, அதில் அருவாள் சுற்றி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஆப்டோன் பிக்சர்ஸ் ஒரு 16 படங்கள் இருக்கும். லெனினு, ஸ்டாலினு, கார்கி எல்லாருடைய படங்களும், அந்த ரஷ்யாவினுடைய மாஸ்கோ, பீட்டர்ஸ்பர்க், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எல்லாம் இருக்கும். அதில் அற்புதமான படைப்பு. அதனால் காமராஜர் அவர்கள் வை கோவிந்தனை பார்க்கிற போது என்ன ரெட்டுன்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அவர் காரல் மார்க்ஸ் வரலாறையும் சோவியத் ருஷ்ய வரலாறையும் வெளியிட்ட காரணத்தினால். ஆனால் சக்தி கோவிந்தனுக்கு காந்தியினிடத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்ததோ அதுபோல் மார்க்சின் இடத்துல என்னிடத்தில் ஈடுபாடு உண்டு. ஆகையினால் அந்த சித்தாந்தத்தை உருவாக்கிய அந்த மூலவர்களை பற்றியும் அதை நடைமுறைப்படுத்தியவர்களை பற்றியும் அவர் பல நூல்களை எழுதினார். தமிழில் உலக வரலாறையும் உலகத்திலே பண்டை நாகரிகத்தின் தொட்டில் என்று பாராட்டப்படுகின்ற கிரீஸ் நாட்டினுடைய வரலாறையும் ஒரு பொன்னியின் செல்வன் நாவல் போல எழுதி எல்லோரையும் படிக்க வைத்த பெருமை வே சாமிநாத சர்மா தான் சேரும். அவற்றையெல்லாம் வெளியிட்டவர், ஆரம்பத்தில் வெளியிட்டவர் சக்தி கோவிந்தன். அதனால் என்ன ரெட்டுன்னு தான் கேட்டுட்டு காமராஜர் வருவார். அவர் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது பேர்ல் பப்ளிகேஷன் அமெரிக்காவிலேருந்து ஒன்று வரும். அது எட்டனா தான் ஒரு புஸ்தகம். அது எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருந்தாலும் எட்டனா தான். அதில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ற புகழ்பெற்ற ஒரு அறிஞருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சுயசரிதை எட்டனாவுக்கு வந்திருக்கு. அதை எடுத்து காமராஜர் இடத்துல காட்டி, பார்த்தீங்களா அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அறிஞர் விஞ்ஞானி அவருடைய சுயசரிதையை எட்டனாவுக்கு வெளியிடுறாங்க. ஆனால் நீங்கள் அரசாங்க வெளியீடு பாரதியார் கவிதைகளை 6 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. 6 ரூபாய்க்கு போடுறீங்களா, இதை எல்லாரும் எப்படி வாங்கி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமராஜர்கிட்ட கேள்வி கேட்குறார். இதுதான் அரசாங்க வெளியீடு. 4ஆம் பாகம் இப்படி 4 பாகமாக போட்டு அதை தனியாக பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது 6 ரூபா. இது அப்போ அவங்க போட்டது. சக்தி கோவிந்தன் காமராஜர் இடத்துல கேட்குறான், முதலமைச்சர் இடத்துல, பாரதியார் கவிதைகளை 6 ரூபாய்க்கு போடுறீங்களே, இது என்னங்க நியாயம்? அவங்க எட்டனாவுக்கு போடுறாங்க, மிகப்பெரிய விஞ்ஞானி அறிஞனுடைய வாழ்க்கை வரலாறு, நீங்கள் இப்படி. உடனே காமராஜர் சக்தி கோவிந்தனை பார்த்து கேட்குறேன், ஏன் எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ தான் ஒரு பெரிய பதிப்பாளன் தானே, வேணும்னா நீ அந்த மாதிரி வெளியிட அப்படிங்கிறார். உடனே சக்தி கோவிந்தன் அந்த காமராஜருடைய பதிலை கேட்டு அவர் அதிர்ந்து விடவில்லை. அவர் திருப்பி சொல்கிறாரு, நான் வெளியிடுவேன், ஆனால் நீங்கள் வந்து தான் அதை வெளியிடணும், சம்மதமாங்கிறார். சரியா, வெளியிடியா, நான் வரேன் அப்படிங்கிறார். அதே போல் 1957 ராஜா சார் அண்ணாமலை மன்றத்தில் சென்னையில் ஏப்ரல் 13 சித்திரை 1 அன்று இந்த பாரதியார் கவிதை நூலை காமராஜர் வெளியிடுகிறார். அந்த படம் கூட என்னிடத்தில் இருக்குது. 13/4/1957. தமிழக பதிப்புலகத்திலேயே ஒரு பெரிய சாதனை. ஹிக்கின் பாதம்ஸு பிற வெளியீடுகளை கழிவில்லாமல் வாங்கி விற்காது. சக்தி கோவிந்தன் இந்த புத்தகத்தை யாருக்குமே கழிவில்லாமல் 1.5 ரூபாய்க்கு தான் கொடுத்தார். ஏன்னா இது 600 பக்கத்துக்கு மேலே, 612 பக்கம் உள்ள இந்த நூலை 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு கொடுத்தார். ஹிக்கின் பாதம்ஸில் கேட்குறாங்க, என்ன கழிவு கிடையாதுன்னு, கழிவு கிடையாதுன்ட்டார். ஆனால் 10% கூடியாங்கிறார், அதுவும் கிடையாதுன்ட்டார்.
ஆனால் அந்த காலத்தில் பெரிய மனிதர்களெல்லாம் உடனடியாக ஃபோன் செய்து இந்த நல்ல புத்தகம் வந்திருந்தால் அதை அனுப்பி வைக்க சொல்லுவாங்க. ஹிக்கின் பாதம்ஸுக்கு பல பெரியவர்கள் இடத்துல இருந்தால் பாரதியார் கவிதைகளை அனுப்ப சொல்லி தொலைபேசியில் வருது செய்தி. அந்த மேனேஜருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய மனிதர்கள் கேட்கிற பொழுது எங்களுடைய புகழ்பெற்ற புத்தக விற்பனை நிலையத்தில் அந்த புத்தகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார், வருத்தப்பட்டுக்கிட்டு உடனே கோவிந்தன் விஜய், ஐயா ஃபோன் கால் எல்லாம் அட்டன் பண்ணவே முடியல, கேட்குறவங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, கமிஷன் இல்லாட்டாலும் பரவாயில்லையா உடனே அனுப்பியாங்கிறார். இந்த நூலினுடைய சாதனை என்ன என்றால், சக்தி கோவிந்தன் வெளியிட்டு ஒரு வாரத்திற்குள்ளாக 10,000 காப்பிகள் தமிழ்நாட்டில் விற்பனையானது. அடுத்த பதிப்பு ஒரு மாதத்தில் கொண்டாடுறார். சக்தி கோவிந்தனுடைய சாதனையே பாரதி தான். அதை அடுத்து அவர் பரிமேலழகர் உரையோடு திருக்குறளை 1.5 ரூபாய்க்கு வெளியிட்டார். தமிழில் முதல் நாவலாக கருதப்படுகிற மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளையினுடைய நாவலையும் அவருடைய அந்த 2 நாவலையுமே ஒரு பக்கம் ஒன்று இன்னொரு பக்கம் இன்னொரு விதமாக போட்டு 2ஐயுமே 1.5 ரூபாய்க்கு கொடுத்தார். பல சாதனைகளை படைத்த வை கோவிந்தன் தான் முதலாக பாரதியாருடைய கவிதையை வெளியிட்டார். அந்த வெளியீட்டு விழாவை தொடர்ந்து நடத்துகிறார். கிவாஜா தலைமையில் ஒரு நாள், பக்தவச்சலன் தலைமையில் ஒரு நாள், சி சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு நாள், பரளேஸ்வர் நெல்லையப்பர் ஒரு நாள் பேசுகிறார், பிசி ஒரு நாள் பேசுகிறார், பி ராமூர்த்தி ஒரு நாள் பேசுகிறார். இப்படி அது ஒரு பெரிய திருவிழாவாகவே ராஜா சார் அண்ணாமலை மன்றத்தில் கொண்டாடி இருக்கிறார். அந்த படங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆகவே பாரதியார் தொகுப்புகள் இது அனைத்துமே பாரதியார் தொகுப்புகள் தான். இதில் வேடிக்கை என்ன என்றால், நம்மோடு சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியார் கவிதைகளை பிறகு தொகுத்து வெளியிடுகிற பொழுது அவர் பத்திரிகையில் வெளியிட்ட வடிவத்திற்கும் பின்னால் பதிப்பிலே புத்தகமாக வருகிற பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பது கூட திருத்தப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். ஆகவே அசல் பதிப்பை காண்பதற்கான முயற்சியில் பலர் ஈடுபட்டு ஓரளவு நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகவே பாரதியாருடைய கவிதைகளும் அவருடைய கட்டுரைகளும் அவருடைய வியாசங்களும் 3 தொகுதிகளாக பாரதி பிரசுரத்தாலே அப்பொழுது வெளியிடப்பட்டது. அற்புதமான படிப்பு. தமிழ்நாட்டில் பாரதியின் கவிதைகளை படித்த அளவுக்கு பாரதியாருடைய கட்டுரைகளை படித்தவர்கள் மிகவும் குறைவு. பாரதியாருடைய உள்ளத்தினுடைய உண்மையான உணர்வுகளையும் அவருடைய தொலைநோக்கு பார்வையும் காண வேண்டும் என்றால் அவருடைய கட்டுரைகளை எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், 1906 ரஷ்ய புரட்சியை பற்றி அவர் எழுதுகிறார். நாமெல்லாம் 24 வயது அவருக்கு. அப்பொழுது ரஷ்ய புரட்சியை பற்றிய கட்டுரை எழுதுகிறார். அதுவும் மாவீரன் லெனினை பற்றி அவர் எழுதிய வாசங்களை என்னால் மறக்கவே முடியாது. அவர் குறிப்பிடுவார், உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, தோழர் லெனினுக்கோ 1,00,000 பக்கம் இடி, இதை நினைத்தால் எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை என்கிறார். அந்த எழுத்தில் உள்ள சிறப்பு என்ன என்றால், உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, லெனினுக்கு 1,00,000 பக்கம் இடி என்று சொன்னது மட்டுமல்ல, அதை நினைக்கிற போது இரவெல்லாம் இவர் தூங்கவில்லையா. லெனின் இந்த பொது உடைய சமுதாயத்தை, சோசியலிச சமுதாயத்தை ரஷ்யாவில் நிலைநாட்டுவதற்காக தன் உயிரை கொடுத்து பாடுபட்டான் என்பதை எந்த விதத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறான் பாரதி. அதை உணர்ச்சி பூர்வமாக அவனே உணர்ந்து அதை எழுதுகிறான். அந்த கட்டுரைகளை எல்லாம் அவசியம் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் படிக்க வேண்டும். அவன் தொடாத பொருள் எதுவும் இல்லை, தொட்டதை அழகுபடுத்தாமல் விட்டதில்லை என்று வாரா சொல்லுவார். அதுபோல பாரதியினுடைய கட்டுரைகள் அவசியம் இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும். பாரதியார் பாடல்கள் தடை செய்யப்பட்டு அந்த தடையை நீக்குவதற்காக சத்தியமூர்த்தி அவர்கள் சட்டசபையிலே வாதாடி தடை நீங்க போராடினார். அவ்வாறு தடை செய்யப்பட்ட சுதேச கீதங்கள், அந்த தடை செய்யப்பட்ட பிரதியும் பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக அது விடுவிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. இதில் அந்த சீல் இருக்கு. திஸ் காப்பி வாஸ் சீஸ்டு பை கோர்ட் ஆன் 20th
October 1928 for futuring for failure or expelled and book continued on 22nd January 1929 அது ரிலீஸ் ஆகிருக்கு. இது 3வது எடிஷன் 1925 வந்தது. இந்த பிரதி அன்றைய அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு மீண்டு தடை நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அது உரியவரிடத்தில் அளிக்கப்படுகிறது. இந்த புத்தகம் நாராயணன் செட்டியாருக்கு சொந்தமானது. இதுதான் இந்த புத்தகம், முதல் பாகம். தமிழகத்தில் கவிதைக்காக தடை செய்யப்பட்ட ஒரு நூல் இந்த பாரதியார் கவிதைகள் தான். ஒட்ட சொல்லணும், அம்மாவை கூப்பிட்டு மறந்துடாமல் ஒட்ட சொல்லுங்கள். இது இந்த முதல் பேச்சு போயிடுச்சுன்னா அதுக்கு மரியாதையே இல்லை. அப்புறம் ஒட்ட சொல்லணும். முந்தைய ஒட்டியிருக்காங்க, மறுபடியும் எடுத்துருச்சு. பாரதியாராலேயே வெளியிடப்பட்ட சுதேசி கீதங்கள் 1908. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் சுதேச கீதங்கள், தேச கீதங்கள்னு போட்டிருக்கோம். மேலே வந்தே மாதரம் நேஷனல் சாங்ஸ்ன்னு இங்கிலீஷில் அடித்து அதுக்கு கீழே இது இருக்கும். இதான் முதல் பாரதியை அச்சிட்டு வெளியிட்ட நூல். இது சமர்ப்பணம் இருக்கும் ஆசிரியர். அடுத்து முகவரை பாரதி எழுதியது ஜனவரி 10, 1908 மயிலாப்பூர் அப்படின்னு இருக்கு. இதில் தான் பாரதி நாட்டுப்பற்றியும் மொழி பற்றியும் ஊட்டக்கூடிய கவிதைகளை எழுதியிருந்தால் எனக்கு அனுப்பி வையுங்கள், நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லி என் மகன் என்ற தலைப்பில் மதுரை ஸ்ரீ முத்துக்குமார பிள்ளை இயற்றியது. அவரது அனுமதியின் பேரில் பிரசுரப்பட்டது பாரத மாதா சொல்லுதல் கன்னிகள். அதாவது நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இல்லாத மகனுக்கு, பாரத தேச மகனுக்கு பாரத மாதா சொல்வதைப் போல அமைது. இது 13ஆம் பக்கத்தில் இருந்து 15ஆம் பக்கம் வரைக்கும் 43 கன்னிகள் இருக்கின்றன. இது இப்பொழுது லண்டன் மியூசியத்திலும் பாண்டிச்சேரியிலும் என்னிடத்துல தான் இருக்கிறது. இது ஒரு அரிய ஆவணம். இதையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து இவருடைய முதல் கவிதை வெளியான இதழ் அநேகமாக என்னிடத்துல தான், ஞானாலயாவில் தான் இருக்கிறது. இதுதான் பாரதியினுடைய முதல் கவிதை வெளியான விவேகபானு இதழ். விவேகபானு 1904 பாரதியினுடைய தனிமை இரக்கம் என்ற 16 வரி பாடல் வந்தது. விவேகபானு 1904 ஜூலை. விவேகபானு புத்தகம் 7. இது விவேகபானு வால்யூம் 3 1904 ஜூலை புத்தகம் 7 இதில் இருக்கு. கொஞ்சம் ஃபேனை நிறுத்து தம்பி. தனிமை இரக்கம், இது நல்ல போல்டாக இது பண்ணிக்கங்க. தெரியுதா?
இதான் அவருடைய கவிதை, முதலில் அச்சேரிய கவிதை. இது விவேகபானு என்ற இதழில் வெளிவந்தது. இதனுடைய ஆசிரியர் எம்ஆர் கந்தசாமி கவிராயர். ஒரு மாதாந்திர தமிழ் பத்திரிகைன்னு இருக்கும். மேலே அகர முதலா எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு போட்டு குமரன் துணை அப்படின்லாம் போட்டிருக்கோம். இது மதுரையிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை. பாரதியினுடைய கவிதையை முதலாக அச்சிட்டு வெளியிட்டவர்கள். பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறு படங்களாகவும், அவர் காலத்தில் அவரோடு பழகிய நண்பர்கள், அவருடைய நூல்கள், அவருடைய கடிதங்கள், மற்ற எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி முதலாக வெளியிட்டது நம்முடைய ரா பத்மநாபன் என்ற பாரதி அன்பர். அவர் முதலாக பாரதியாருடைய கண்காட்சியை 1937 நடத்தினார். அந்த கண்காட்சியை பார்த்த பாரதிதாசன் மற்றவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள். அதன் பின் ராசிபுரத்தை சார்ந்த ராசிசி கண்டன் என்பவர் இந்த கண்காட்சி படங்களை எல்லாம் தாங்கள் ஏன் ஒரு நூலாக அச்சிட்டு வெளியிடக்கூடாது, அப்படி வெளியிட்டால் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்குமே என கூறி இந்த நூல் வெளிவர காரணமாக இருந்தவரே அந்த ராசிபுரத்து சுதந்திர போராட்ட தியாகி தான். இதில் பாரதிதாசன் அந்த கண்காட்சியை பார்க்கிறது இங்கே இருக்கும். இது பாரதி பொருட்காட்சி வரிசை. முதல் காட்சி 1953 செப்டம்பர் பாரதி விழா சென்னை. 1953 காங்கிரஸ் கண்காட்சியில் சென்னையிலே இடம்பெற்ற கீழேயும் உள்ளது. 1954 USIS அமெரிக்க நூல் நிலையத்தில் 1957 பாரதி தினம், புதுவை பாரதி விழா, பாரதி மன்றத்தில் இந்த படங்கள். இதுதான் இந்த நூல் துவப்பதற்கு காரணமாக இருந்தது. இதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு பாரதியாரோடு தொடர்புடைய எல்லா ஊர்களுக்கும் எல்லா நபர்களையும் நேரில் சந்தித்து அரிய ஒரு தொகுப்பாக வந்த முதல் ஆவணம் இதுதான். இதை அடுத்து நமக்கு பாரதியினுடைய நூலை வெளியிட்ட பெருமை தமிழகம் தந்த மகாகவி என்ற இந்த ஒரு அரிய தொகுப்பு. இது சீனி விஸ்வநாதன் அவர்கள் 1962 இதை வெளியிட்டார்கள். இதுதான் முதல்ல வந்த ஒரு தொகுப்பு. இதில் உள்ள ஒரு சில கட்டுரை பகுதிகளில் ஒரு சிலது அடுத்த பதிப்பிலேயே நீக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், இந்த ஜாதிய சங்கங்களும் வேறு சில காரணங்களினால் அவற்றையெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இதை பரிசு பதிப்பாக 5 ரூபாய்க்கு போட்டார், நல்ல ஆர்ட் பேப்பரில். பின்னால் மலிவு பதிப்பாகவும் போட்டிருக்கிறார், சாதாரண பதிப்பாகவும். இதை வெளியிட்டது மெர்க்குரி பதிப்பகம், கோயம்புத்தூர். 1962 மகாகவியின் 81வது பிறந்த நாள் வெளியீடு, மேகலை வெளியீடு 2ன்னு போட்டிருப்பார். இந்த படம் இதெல்லாம் பின்னால் மாற்றம் செய்யப்படுகிறது. அதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டில் தோன்றிய ஜாதிய சங்கங்கள். பாரதியினுடைய வரலாற்றில் முக்கியமாக இடம்பெறுகிறவர் வைசு சண்முகம் அவர்கள். கர்நாடகாத்தான் வைசு சண்முகம் என்ப அழைக்கப்படுகின்ற கர்நாடகாத்தான் வைசு சண்முகம் மிகப்பெரிய தனவந்தர். பர்மாவிலே பொருளீட்டி கர்நாடகாத்தானில் தன் வீட்டிற்கே இன்ப மாளிகை என்று பெயர் வைத்தார். அந்த இன்ப மாளிகைக்கு காந்தி முதல் அண்ணா வரை எல்லோரும் சென்று இருக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் கட்சி வேறுபாடின்றி அவருடைய வீட்டிலே சென்று தங்கியிருக்கிறார்கள். எல்லோரையும் ஆதரித்த மெகாபெரும் வள்ளல். பாரதியையும் பாரதிதாசனையும் ஆதரித்த வள்ளலும்
கானாடு காத்தான் வைஷு சண்முகம் தான். கானாடு காத்தான் சண்முகம் பாரதியினுடைய தொடர்புக்கு பிறகு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு செயல்பட்டவர். 1927 காந்தி அவர்கள் காரைக்குடி வந்தபோது அவர் அணிந்திருந்த அந்த கதர் சிட்டையை 1000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தவர். அதே போன்று பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்ட போது பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் போவதை பார்த்துவிட்டு ஒரு தலைவர் தன்னுடைய நேரத்தை இவ்வாறு பஸ்ஸிலும் ட்ரெயினில் செல்வதில் செலவழிக்கிறாரே என்று சொல்லி தன்னுடைய காரையே கொடுத்தவர் கானாடு காத்தான் வைசு சண்முகம். அந்த கார் 1937 அரசினால் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த காரானது 1937 வரை பெரியார் மாளிகையிலே தங்கியிருந்தது. இது ஒரு பெரிய வரலாற்று செய்தி. இதை தமிழக மக்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த கானாடு காத்தான் வைஷு சண்முகம் அவர்கள் அந்த காலத்திலேயே தன் மகளை விட்டு மணமகனுக்கு தாலி கட்ட சொன்னவர். மிகப்பெரிய புரட்சியாளர். அதோடு கூட பெரியாருடைய வெளியீடுகளிலேயே முதல் வெளியீடு ஞானசூரியன் சிவானந்த சரஸ்வதி என்பவரால் எழுதப்பட்டது. அதுதான் திராவிடர் கழகத்தினுடைய மூல நூல், முதல் நூல். அது இந்த பிடுங்கல் புரோகிதத்தை பற்றி சமஸ்கிருதத்திலிருந்து மேற்கோளெல்லாம் காட்டி விரிவாக எழுதப்பட்ட நூல். ஆனால் அந்த நூலை முதலாக 1927 வெளியிட்டது கானாடு காத்தான் வைசு சண்முகம். அதை எடுத்து காட்டிடு. கானாடு காத்தான் வைஷு சண்முகம் தான் அதை முதல்ல வெளியிட்டார் 1927. ஒரு நிமிஷம் இருக்கு, எடுத்துடுறேன். இந்த இடத்துலயே காட்டிட்டா தான் நல்லா இருக்கும். இதுதான் 1927 வந்தது. ஆரம்பத்தில் கானாடு காத்தான் 1927 இதுக்கு விலை 1 ரூபா, பவுன் 6 ரூபா விற்ற காலம், 5 ரூபா விற்ற காலம். இதில் போட்டிருக்கோம், கிடைக்கும் இடம் கானாடு காத்தான் வைசு சண்முகம் செட்டியார் வெளியிட்டது, விலை ரூபாய் 1. இதில் ஒரு சிறப்பு என்ன என்றால், இந்த நூலுக்கு பாராட்டுரை வஉ சிதம்பரம் பிள்ளையிலிருந்து அன்று வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் பலர் இதற்கு முன்னுரை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற பதிப்பில் இதெல்லாம் இருக்காது, இதை எடுத்து விட்டார்கள். இது 1930 24/2/1930 3ஆம் பதிப்பாக குடியரசு பதிப்பக வெளியீடு 1 அப்படின்னு போட்டு ஞானசூரியன் சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் எழுதியது 3ஆம் பதிப்பு, குடியரசு பப்ளிஷிங் ஹவுஸ் ஈரோடுன்னு வரும். இதை பெரியார் கானாடு காத்தான் சண்முகம் வெளியிட்ட அந்த நூலை 4 நாளுக்கு வெளியிட்டார். இதில் மரபிலடிகள், காசு பிள்ளை, வஉசி, நாடார் குலமித்திரன் பத்திரிகை ஆசிரியர் முத்து நாடார், குடியரசு ரிவோல்ட்டு பத்திரிகை அதிபர் திரு ஈவே ராமசாமி பெரியார், எஸ் ராமசாமி, இவங்கெல்லாம் கண்ணப்பனார் எல்லாரும் எழுதின அணிந்துரையோட பாராட்டுரையோட கூடிய புத்தகம் இது. இதில் தான் கானாடு காத்தானுடைய படத்தையும் போட்டிருப்பார் பெரியார். முதலாக ஞானசூரியன் முதற்பதிப்பை எழுதிவித்து வெளியிட்ட கானாடு காத்தான் வைசு சண்முகம் செட்டியார்னு பெரியாருடைய குடியரசிலேயே இருக்குது. இதுதான் கானாடு காத்தானுடைய அன்றைய தோற்றம். இதனுடைய 2வது பாகம் தேவக்கோட்டை அருணாசலம் செட்டியார் என்பவரால் வெளியிடப்பட்டது. இது வேள்விகளில் உள்ள வேறு சில விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறுவது. மத விசாரணை என்ற தலைப்பில் ஞானசூரியன் ஆசிரியர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் எழுதியது. தேவக்கோட்டை டிவி அருணாசலம் 1931 மதுரை ராஜா பிரஸில் அச்சிடப்பட்டது. விலை ரூபாய் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் தான் இந்த சிவானந்த சரஸ்வதியினுடைய படம் இருக்கும். இந்த சிவானந்த சரஸ்வதி என்னுடைய இயற்பெயர் அப்புண்ணி நாயர். இவர் கேரளாவை சார்ந்தவர்.
தமிழிலும் சமஸ்கிருதத்தில் மிகுந்த பாண்டித்யம் உடையவர். கானாடுகாத்தான் தன் வீட்டிற்கு வரவழைத்து அங்கேயே தங்க வைத்து எழுத சொன்ன நூல் தான் ஞானசூரியன். அதன் பிறகு தேவக்கோட்டையில் அருணாசலம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே அவரை தங்க வைத்து எழுத சொன்னது தான் இந்த மத விசாரணை என்ற நூல். இந்த குறிப்புகளெல்லாம் இப்பொழுது யாராலும் எழுதப்படவும் இல்லை. இப்பொழுது இருக்கிற பதிப்புகளில் இவையெல்லாம் இல்லை. இந்த நூலை வெளியிட்டவருடைய படம், இதனுடைய முக்கியத்துவம் மிக பெரிய விஷயம். 1927-31 ஒரு நூலை ₹1 வெளியிடுவது என்பது மிகப்பெரிய காரியம். ஆனால் அதையே பெரியார் அவர்கள் நாலனாவுக்கு 3ஆம் பதிப்பாக வெளியிடுகிறார். இந்த கானாடுகாத்தான் சண்முகம் பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்டவர், சொன்னதை செய்து காட்டியவர். தன்னுடைய மனைவி லட்சுமி இறந்தபோது அவருக்கு எந்தவித மத சடங்கும் இல்லாமல் அவரை எரியூட்டச் சொன்னவர் கானாடுகாத்தான் வைசு சண்முகம். அவருடைய பேர் லட்சுமி. ஆகையினால தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டிலோ சென்ற நூற்றாண்டில் பிற்பகுதியிலோ சீர்திருத்தம் பேசியவர்கள் சொல்லி இன்று நடைமுறைப்படுத்தப்படாத ஒன்றை அவர் அந்த காலத்தில் 1920 செய்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவியினுடைய இன்சியலை போட செய்தார், லே அப்படின்னு. இவர் யார் என்று கேட்டால், இன்று ரஜினியின் படங்களை மிக அதிகமாக டைரக்ட் செய்தவர் என்று பாராட்டப்படுகின்ற எஸ்பி முத்துராமனுடைய துணைவியாருடைய தாத்தா கானாடுகாத்தான் சண்முகம். இவரிடத்தில் அணுக்க சீடராக இருந்தவர் தான் காரைக்குடி சுப்பையா. எஸ்பி முத்துராமனுடைய தந்தை இப்பொழுது கருப்பு திராவிடருங்கிற பத்திரிகையை நடத்துகின்ற சுப வீரபாண்டியனுடைய தந்தையும் ஆவார். கானாடுகாத்தான் வைசு சண்முகம் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, பாரதியும் பாரதிதாசனையும் ஆதரித்தவர். பாரதிதாசன் நூல்களிலேயே மிக சிறப்பானதாக பாராட்டப்படுவது 2. ஒன்று அழகின் சிரிப்பு, 2வது தமிழ் இயக்கம். இந்த தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரே கானாடுகாத்தான் வைசு சண்முகம் தான். இன்ப மாளிகையிலே பாரதிதாசன் தங்கியிருக்கிற பொழுது ஒரு நாள் இரவு கவிஞரிடத்தில் கானாடுகாத்தான் கேட்கிறார், ஐயா, உங்களுடைய கவிதைகளில் வட சொற்கள் எல்லாம் மிகுதியாக வருகின்றனவே, தனித்தமிழில் உங்களால் கவிதை எழுத முடியாதா கலப்பில்லாமல் என்று கேட்கிறார். என்ன அப்படி கேட்டுட்ட, இதோ இப்பயே எழுதுறேன், கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரே இரவில் எழுதுதான் தமிழ் இயக்கம். அதை மறுநாள் கானாடுகாத்தான் சண்முகம் தன்னுடைய சீடராகிய சுப்பையாவினிடத்தில் கொடுத்து அச்சாபீஸில் கொடுத்து அச்சிட சொன்னார். இதுதான் வரலாறு. அதே போல் அழகின் சிரிப்பு என்ற ஒரு உயரிய படைப்பு 500 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாரதிதாசனுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு நூல் அது. அந்த அழகின் சிரிப்பு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் ஏ.கே. செட்டியார். அவர் உலகம் சுற்றிய தமிழர் என்று பாராட்டப்படுகிறவர். தன்னை பற்றி நான் என்ற சொல்லையே பயன்படுத்தாமல் கட்டுரை எழுதக்கூடிய அன்பர். அவர்தான் உலகத்தில் முதல்ல வாழுகின்ற ஒரு நாட்டின் விடுதலை தலைவனுடைய வாழ்க்கையை ஆவணப்படமாக எடுத்தவர். உலகம் போற்றுகிற உத்தமர் காந்தியினுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்த காலத்தில் அவரையே படமாக ஆக்கி 1937-38 தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிட்டார். அவர் மறைவுக்கு பிறகு அந்த படத்தை ஹாலிவுட்டுக்கு எடுத்து சென்று ஆங்கில பதிப்பாகவும் வெளியிட்டார். மிகப்பெரிய தமிழுக்கு தொண்டு செய்த பிரயாண இலக்கியத்தின் பிதா என்று பாராட்டப்படுகின்றவர் ஏ.கே. செட்டியார். அவர் சக்தி கோவிந்தனுடைய பிரதிநிதியாக சக்தி பத்திரிகைக்கு பேட்டி காண்பதற்காக புதுச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்கு பாரதிதாசன் அவர்களை காண செல்கிறார். அப்படி அவர் சென்றபோது அந்த பேட்டிக்கு தலைப்பு வாத்தியார் வீடுன்னு இருக்கும். 42 அந்த வாத்தியார் வீடுங்கிற தலைப்பில் அந்த பேட்டி வரும். பாரதிதாசனை பேட்டி காண்கிற போது அதில் ஒரு சில அரிய செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அவர்தான் பாவேந்தர் அவர்களை பார்த்து சொன்னார், ஐயா, உங்களுடைய கவிதைகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் ஒரு சாராரை தூற்றுவதற்கும் ஒரு மொழியை போற்றுவதற்கு மட்டுமே பயன்பட்டு கொண்டிருந்தால் காலப்போக்கில் மக்களுடைய உணர்ச்சி மாறுகிற போது அதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும். ஆகியனாலே நீங்கள் அழியா கவிதைகளை எல்லாம் எழுத வேண்டும் என்கிறார். உடனே பாரதிதாசன் கேட்குறாரு, அது என்னையா அழியா கவிதைகள்? ஆமாங்கய்யா, இந்த மேல்நாட்டில் இருக்கிற வேர்ட்ஸ்வர்த்து, கீட்ஸு, ஷெல்லி எல்லாம் எழுதியிருக்காங்கல்ல, அதுபோல் நீங்கள் அழியா கவிதைகள் எழுதணும். அவங்க என்னையா அழியா கவிதைகள்? ஆமாங்கய்யா, அவங்க இயற்கையை பாடியிருக்கிறார்கள்.
ஆகையினாலே அது அழியா கவிதைகளாக இன்றும் போற்றப்படுகிறதுங்கிறார். அது என்ன இயற்கையை பாடுறது? ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த வானம், இந்த பூமி, இந்த கடல், இந்த மரம், இந்த மரத்திலே இருக்கிற சிட்டுக்குருவி, கிளி, இவற்றையெல்லாம் நீங்கள் பாடுங்கள். இவையெல்லாம் இந்த மாடு, மலையும் ஆறும் கடலும், இவையெல்லாம் காலமெல்லாம் அழியாத இயற்கை. இவற்றை அழிக்க யாராலும் முடியாது. இவை உலக உள்ளளவும் இருக்கும். ஆகையினால இந்த அழியா பொருள்களை பற்றி நீங்கள் பாடினால் உங்களுடைய கவிதையும் அழியா கவிதையாக மாறும். ஆகவே நீங்கள் இயற்கையை பாடுங்கள் என்று சொல்கிறார். பாவேந்தர் கேட்கிறாரு, அது என்னையா இயற்கையை பாடுறது? அது யார் வெளியிடுவார்? நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லி 1943 ஏப்ரல் 1 குமரி மலர் முதல் இதழிலே சிற்றூர் என்ற தலைப்பில் அவருடைய கவிதை வெளியிடுகிறது. பின்னால் அவைதான் தேவக்கோட்டை முல்லை முத்தையா என்பவராலே துவக்கப்பட்டு அழகின் சிரிப்பு என்ற நூலாக வெளியிடப்பட்டது 44. அந்த முல்லை முத்தையா தேவக்கோட்டை அவர்கள் பாரதிதாசனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். தன்னுடைய வீட்டை விற்று முல்லை என்ற பத்திரிகையை பாரதிதாசனை ஆசிரியராக கொண்டு நடத்தியவர். அவர்தான் அழகின் சிரிப்பை முதலாக வெளியிட்டார். பாரதிதாசனுடைய பல படைப்புகளையும் வெளியிட்ட பெருமை அவருக்கு தான் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிதாசன் குயில் பத்திரிகையை தொடங்குவதற்கு முன்னால் முல்லை என்ற பத்திரிகையை அவர் தான் நடத்தினார். அந்த அழகின் சிரிப்பு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஏ.கே. செட்டியார். ஆகவே ஒரு 80 ஆண்டுகளில் நடந்த ஒரு சில வரலாற்று நிகழ்வை கூட நாம் மறந்துவிட்டோம். நீங்கள் மேல்நாட்டை எடுத்து பார்ப்பீர்களேயானால் கீட்ஸு, ஷெல்லி, வேர்ட்ஸ்வொர்த் போன்ற கவிஞர்களுடைய கவிதைகள் எல்லாம் எந்த சூழலில் பிறந்தது என்பதையெல்லாம் மிக விரிவாக சொல்லுவார்கள். வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ஷி டுவெல்ட் அமங் தி அன்ட்ராடன் வேஸ் என்று ஒரு கவிதை உண்டு. அதுக்கு லூசின்னு தலைப்பு. அந்த லூசி அல்லது ஷி டுவெல்ட் அமங் தி அன்ட்ராடன் வேஸ் என்று தலைப்பு கொடுப்பார்கள். அது ஒரு சிறிய பாடல். அந்த லூசி என்பவர் ஏதோ ஒரு மலைப்பகுதியில், ஒரு வனப்பகுதியில் வேர்ட்ஸ்வொர்த் சந்தித்திருக்கலாம் என்று கூட சொல்லுகிறார்கள். She dwelt among the untrodden ways beside the springs of Dove, a maid whom there were none to praise and very few to love என்று தொடங்கும். அதன் கடைசி வரிகள் and she is in the grave and the difference to me என்று முடியும். தன் மனைவியையோ தனக்கு பிரியமானவர்களை இழந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய நூல்களை தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்துவிட்ட தங்களுடைய அந்த மனைவிக்கோ அல்லது யாருக்கோ அர்ப்பணிக்கிற பொழுது இந்த வரியை எழுதுவார்கள். She is in her grave and the difference to me என்று. அப்படி புகழ்பெற்ற அந்த கவிதை எந்த சூழலில் பிறந்தது என்பதை பற்றி எவ்வளவு ஆராய்ச்சிகள். அதே போல ஷெல்லி அவர்கள் கடைசியாக படித்த கவிதை நூல் எது? அவர் படகு விபத்தில் மாண்டபோது அவர் கோட் பாக்கெட்டிலே இருந்தது கீட்ஸினுடைய கவிதைகள். அவர் மரத்தடி நிழலிலே தன் காதலியோடு பேசிக்கொண்டிருந்தது எந்த மரத்தின் கீழே. அடுத்து அவர் தன்னுடைய கவிதை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக காலி பாட்டிலில் பேப்பரில் எழுதி தன்னுடைய கவிதைகளை அந்த காலி பாட்டிலில் போட்டு கார்க்கில் அடைச்சி ஆற்றுல போட்டுருவாராம். ஏன்னா ஆற்று வழியாக அந்த காலி பாட்டிலில் இருக்கக்கூடிய கவிதைகள் உலகமெல்லாம் போகும், எவனாவது எடுத்து பார்த்தா அவனுக்கு அதன் மூலமாக அந்த நாட்டில் பரவும் என்றெல்லாம் பரப்பினார் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் நம்மிடையே 80 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சில அறிஞர்களை பற்றி, சான்றோர்களை பற்றி, கவிஞர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நாம் எழுத தவறிவிட்டோம். தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வே இல்லை, சரித்திர ஞானம் மிகவும் குறைவு என்பது எவ்வளவு பெரிய உண்மை. ஆகையினால தான் பாரதி சொன்னான் புதிய ஆத்திச்சூடியில் சரித்திரம் தேர்ச்சிகோள் என்று சொன்னான். பேக்கன் என்ற அறிஞன் சொன்னான் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி மேக்ஸ் ஏ மேன் வாய்ஸ் என்று சொன்னான். ஆகையினால சரித்திர உணர்வு, வரலாற்று உணர்வு நமக்கு மிகவும் தேவை. இந்த கவிதை எந்த சூழலில் பிறந்தது, எதற்காக பாடினான் என்ற வரலாறெல்லாம் இல்லாமல் வெறும் மொட்டையாக அந்த கவிதையை படிப்பதில் அவ்வளோ சுவை இல்லை. இதையெல்லாம் தெரிந்த பிறகு படித்தால் அதனுடைய சுவையே பல மடங்கு கூடும். இது பாரதியாரை ஆதரித்த கர்நாடகாத்தான் என்னுடைய தூண்டுதலின் பேராலே தோன்றியதுதான் தமிழ் இயக்கம். ஏ.கே. செட்டியாருடைய தூண்டுதலினால் தோன்றியது தான் அழகின் சிரிப்பு. அந்த சிற்றூருங்கிற கவிதையை முதல்ல குமரி மலரில் வெளியிடுறார். அதில் 5வது
விருத்தம். அழகின் சிரிப்பில் அழகுங்கிற தலைப்பில் இருக்கிறதெல்லாம் எண்சீர் விருத்தமாக இருக்கும். மற்ற தலைப்பில் இருக்கிற பாடலாம் அரிசீர் விருத்தமாக இருக்கும். இந்த சிற்றூர் அரிசீர் விருத்தம். அதில் 5வது விருத்தத்தை பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தோட்டங்கண்டேன் மேற்சென்றேன்னு ஒரு வரி தொடங்கும் ஒரு விருத்தம். அது 5 அடி இருக்கும். அதை அப்படியே போட்டிருந்தார் செட்டியார். நான் அதை 76 79 அவர் என் வீட்டுக்கு வந்தபோது கேட்டேன், ஐயா உங்கள் குமரி மலரில் பார்த்தேன், முல்லைமுத்தையா வெளியிட்ட முதல் பதிப்பிலும் பார்த்தேன், இந்த சிற்றூருங்கிற தலைப்பில் வந்த அரிசீர் விருத்தங்களில் 5வது விருத்தம் தான் 5 அடியாக இருக்கு, அது யாப்புக்கு முரணாக இருக்கிறது, விருத்தம்னா 4 அடி தானே இருக்கணும், 5 அடி இருக்குன்னு. அப்பொழுது ஏகே செட்டியார் சொன்னதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு கவிஞனுடைய உணர்ச்சி வெள்ளத்திற்கு தடை போட நான் யார்? நான் வெறும் பதிப்பாசிரியர், பத்திரிகையின் உரிமையாளர். ஆகையினாலே எனக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு மெல்லிய பென்சில் கோடை போட்டு அவரிடத்துல கேட்பேன். ஆனால் இந்த யாப்பு விவகாரம்லாம் எனக்கு தெரியாது. அடுத்து அவருடைய படைப்பை பற்றி கேள்வி கேட்கிற ஞானமும் எனக்கு இல்லை. ஆகையினாலே நான் அப்படியே போட்டேன். உன்னை போல் இலக்கணம் படிச்சவங்க வேணால் நீங்கள் அதை ஏதாவது செஞ்சுக்குங்கன்னார். நீங்கள் அடுத்து வந்த பதிப்புகளை பார்த்தீங்கன்னா அது திருத்தப்பட்டு இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய பதிப்புகளை அழகின் சிரிப்பில் 4 அடி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மேல்நாட்டாருடைய கவிதை நூல் பதிப்புகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவரங்கள்லாம் அடிக்குறிப்பாகவோ அல்லது அந்த கவிதைக்கு முன்னாலேயே முன்னுரையாகவோ கொடுத்திருப்பான். இத்தகைய ஆராய்ச்சி பதிப்புகள் எல்லாம் என்று நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற ஏக்கம்தான் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஏற்படுகிறது. கர்நாடகாத்தானுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர் கவிஞருக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு அவர் நூல்களை எல்லாம் சிறு சிறு வெளியீடுகளாக அந்த காலத்தில் வெளியிட்டார். ஏறத்தாழ கர்நாடகாத்தான் சண்முகம் பாரதியாருக்கு ஒரு 2.5 ஆண்டுகள் ரூபாய் 40 மாதந்தோறும் அனுப்பியிருக்கிறார். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. 40 அனுப்பிச்சிருக்கார். அதே போல் ஜஸ்டிஸ் மகராஜன் டிகேசியினுடைய வட்டத்தொட்டை சேர்ந்தவர், நீதிபதியாக பணியாற்றியவர். அவர் பழுத்த ஆத்திகவாதி இருந்தாலும் பாரதிதாசனுக்காக மாதந்தோறும் ஒரு தொகையை கடைசி காலத்தில் அனுப்பியிருக்கிறார். ஏனென்றால் அவன் கவிஞன், அந்த தமிழ் அது இன்பத்தமிழ், அது என்னுடைய தமிழ் என்று பாராட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு ஊரில் நடத்துகிறார்கள் என்றால் அந்த மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஊருக்கே வருவதில்லை. இன்னொரு மாற்றுக் கட்சி தலைவருடைய கூட்டம் அங்கே இருந்ததுன்னா அவர் அங்கே வரதே இல்லை. உடனே அந்த கட்சி தலைவர்கள் பேசிட்டு போன பிறகு நான் வரேங்கிறார். இப்படி ஒரு தமிழகமாக வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்த தமிழகத்தில் இன்னைக்கு வேற்றுமை தலைவிரித்து ஆடுவது பகைமைக்கு செல்கின்ற அளவுக்கு வளர்ந்து விட்டதை நினைக்கிற பொழுது பாரதிதாசன் கனவை நாம் எந்த அளவு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஆகவே பாரதியார் எதை பற்றியும் சிந்திக்காமல் அவன் பராசக்தியின் இடத்துல சொல்கிறான், இந்த உப்புக்கும் மிளகாக்கும் கவலைப்படும்படியாக செய்தால் நான் நாத்திகனாக மாறிவிடுவேன், உன்னை நான் பாடமாட்டேன் என்று பராசக்தியின் முன்னாலே ஆவேசமாக பேசுகிறார். அது உண்மை. ஆகையினால எல்லாவற்றையும் மறந்து வாழ்ந்த கவிஞன் அவன். அந்த கவிஞனுடைய தேவைகளை நாம் தான் அறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாழ்ந்தவர் கர்நாடகத்தான் வைஷு சண்முகம். தனி மனிதனை பாடமாட்டேன் என்று சொன்ன பாரதி கடைசியில் 1920 6/1/1920 10/1/1920 5 நாட்கள் கர்நாடகாத்தானில் வந்து தங்கினார். அது 2வது முறை. முதல் முறை 28/10/1919 10/11/1919 வரை 14 நாட்கள் கர்நாடகாத்தானில் இருந்தார். இந்த 2 முறை கர்நாடகாத்தானில் வந்து இருந்தார். இந்த 2வது முறை 6/1/1920 10/1/1920 வரைக்கும் இருந்த அந்த 5 நாட்களில் ஒரு நாள் கர்நாடகாத்தானை பார்த்து ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து வா என்று சொல்லி செட்டிநாட்டு குலவிளக்கு என்று தலைப்பிட்டு கர்நாடகாத்தானை பற்றி பாடினார். 1912க்கு பிறகு தனி மனிதனை பாடமாட்டேன் என்று சொன்ன பாரதி தான் செய்த சபதத்தை புறந்தள்ளிவிட்டு கர்நாடகாத்தான் சண்முகத்தை பாடினார். பாரதியாராலே வாழ்ந்த காலத்திலேயே போற்றப்பட்ட ஒரு வள்ளல் கர்நாடகாத்தான் சண்முகம். ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்ன என்றால்,
கானாடு காத்தான் சண்முகம் 1954 வரைக்கும் தன்னை பற்றி பாரதி பாடிய பாடலை வெளியிட்டு கொள்ளவே இல்லை. இது அன்று தமிழகத்தில் இரட்டை புலவர்கள் என்று பாராட்டப்பட்ட கவிஞர் முடியரசனும் தமிழறிஞர் தமிழண்ணலும் காரைக்குடி சரஸ்வதி வித்யாலயாவில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் கானாடு காத்தான் சண்முகத்தை வாரந்தோறும் சென்று பார்ப்பது வழக்கமாக உடையவர்கள். காரைக்குடியிலிருந்து கானாடு காத்தான் சென்று ஐயாவை பார்த்து அளவலாவி வருவது அவர்களுடைய வழக்கம். அவருடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்தார்கள். ஏன்னா கடைசி காலத்தில் வள்ளல் சண்முகனார் தன்னுடைய இன்ப மாளிகையையும் இழந்து ஒரு காலிக்கட் ஓடுன்னு சொல்லுவாங்க, இந்த சீம ஓட்டு வீட்டில் இருந்தார். அப்போ இவர்கள் 2 பேரும் சென்று அவரை பார்த்து வருவது வழக்கம். இவர்களுக்கு தெரியும், தனி மனிதனை பாடமாட்டேன் என்று சொன்ன பாரதி நம்முடைய ஐயா அவர்களை பாடியிருக்கிறார்கள். அந்த கவிதையை பார்க்க ஆவல் கொண்டு அவர் இடத்துல கேட்குறாங்க. கானாடு காத்தான் சண்முகம் சொன்னார், ஆமையா அவர் பாடினார், அதுக்கு இப்போ என்ன அவசரம், அது எதுக்கு இப்போ நீ பார்க்கணுங்கிற அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல காட்டாமலே ஒத்தி போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ முடியரசன் தமிழன்கிட்ட சொல்கிறாரு, எப்படியாவது இந்த கவிதையை எடுத்து நாம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அந்த நேரத்தில் மயிலை சிவமுத்து தமிழ் மன்றம் என்ற ஒன்றை தோற்றுவித்து அந்த காலத்துக்கிட்டதில் 50 எஸ்எல்சி படிக்கிற மாணவர்களுக்கு மன்ற தேர்வுன்னு ஒன்று பொது தேர்வுக்கு முன்னால் நடத்தி ஒரு சான்றிதழ் தருவார் மயிலை சிவமுத்து. அவர் எழில்னு ஒரு பத்திரிகை தொடங்குகிறார். அதுக்கு காரணம் முடியரசனும் தமிழனும் தான். அவரை கௌரவ ஆசிரியராக கொண்டு எழில்ங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குறாங்க. அந்த முதல் இதழில் இந்த கவிதையை வெளியிட்டலான்னு திட்டமிட்டு முடியரசனும் தமிழர்களும் கானாடு காத்தானுக்கு போகிறாங்க. கானாடு காத்தான் வைசு சண்முகத்தினுடைய துணைவியார் மஞ்சுளாபாய். கானாடு காத்தான் சண்முகம் அந்த காலத்திலேயே விதவை மறுமணம் செய்து கொண்டவர். தன்னுடைய முதல் மனைவி லட்சுமி இறந்த பிறகு மஞ்சுளாபாயை திருமணம் செய்து கொண்டார். அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அந்த மஞ்சுளாபாய் இடத்துல போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த ஐயாவுக்கு பாரதியார் எழுதின கடிதங்கள்லாம் இருக்கும், வேறு சில கைப்பிரதிகள்லாம் கானாடு காத்தான் சண்முகத்தின் இடத்துல தான் இருந்தது, அதையெல்லாம் நாங்கள் பார்க்கணும். குறிப்பாக ஐயாவை பற்றி கடைசியில் செட்டிநாட்டு குலவிளக்கு என்ற தலைப்பில் கவிஞர் பாடிய அந்த கவிதை வேணுமா அப்படிங்கிறாங்க. அது எங்கே வச்சுருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ மஞ்சுளாபாய் சொல்கிறாங்க, அந்த கர்னர் டெஸ்காட்டம் ஒன்று இருக்கும் ரோஸ்வுட்டில், அந்த ட்ராயரில் தான் பாரதியார் கவிதைகள்லாம் அவர் வச்சுருக்கார். எப்போயாவது சந்தர்ப்பம் எடுக்கிறப்ப அதை திறந்து அந்த கவிதைகளை எடுத்து படிச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளே வச்சிடுறாரு. ஆனால் நீங்கள் கேட்குற கவிதை எதில் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதில் தான் இருக்கும் எல்லாம் பாரதியார் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்கணுமேங்கிறார். ஐயோ அவர் அதை பூட்டி சாவியை வச்சுட்டு போயிடுவார், நான் அதை திறக்கிறதெல்லாம் இல்லையேப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எப்படியாவது அதை நீங்கள் அவர்கிட்ட வாங்கி தரணும். அவர்கிட்ட கேட்டால் அதை கொடுக்க மாட்டார். வேணால் ஒரு யோசனை சொல்கிறேன், நீங்கள் அவர் மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி போவார் 1 மணி நேரம். அப்படி போகிற போது நீங்கள் வாங்க, நான் அந்த சாவியை எடுத்து தரேன், நீங்கள் அந்த டெஸ்கை திறந்து அதில் இருக்கிற கவிதையை பார்த்து எடுத்துக்கங்கிறார். சரின்னு அதே மாதிரி ஒரு நாள் மாலையில் 4 மணிக்கே போயிடுறாங்க. இவர் 5 மணிக்கு நடைப்பயிற்சிக்கு வெளியே போன உடனே வீட்டுக்குள்ளே போய் மஞ்சுளாபாய் சொன்னபடியே சாவியை கொடுக்குறாங்க. திறந்து பார்க்குறாங்க. தேடி அந்த செட்டிநாட்டுங்க குலவிளக்குங்கிற கவிதை கிடைச்சிருது. அதை எடுத்து எழில் பத்திரிகையில் வெளியிட்டுறாங்க. எழில் பத்திரிகையை வெளியிட்டதோடு மட்டும் இல்லை, அதனுடைய ஒரு பிரதியை கானாடு காத்தானுக்கு தபாலில் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த செய்தியெல்லாம் அவருக்கு சொல்லலை, வெளியிட்டு அந்த பிரதியை அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சு மறுநாள் அவருடைய ரியாக்ஷன், அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறாருங்கிற காணணும்னு சொல்லி 2 பேரும் மாலை போகிறாங்க. போன உடனே கானாடு காத்தான் சண்முகத்துக்கு அப்படியே கோபம் கொப்பளிக்கிறது. திருட்டு பசங்க தமிழ் படிச்சுட்டு திருடனாக இருக்கானுங்களே, எனக்கு தெரியாமல் என் டேபிளில் இருந்த கவிதையை எடுத்து போட்டிருக்கானுங்க, வரட்டும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கார். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். இவங்க 2 பேரும் போனாங்க. உடனே முடியரசனையும் தமிழனையும் பார்த்து, ஏண்டா நீங்கள்லாம் தமிழ் படிச்சுட்டு இப்படிலாம் திருட்டு தொழில் செய்யலாமாடா அப்படின்னு கத்துறாரு. அவங்க பேசாமல் பொறுமையாக நிற்கிறாங்க.
அவர் இவர்கள் இருவரையும் சாட்டுறார். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 2 பேருக்கு மேலேயும் ரொம்ப கோவிச்சுக்கிட்டு பேசுகிறார். பொறுமையாக இருந்த முடியரசன் அவர் பேசி முடித்த உடனே, ஐயா நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா செஞ்சீங்க? நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்னு. நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போகணுங்கிறார். ஒன்றும் இல்லை, நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பாரதியார் கவிதைகளை நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்க. அது ஒரு பெரிய திருட்டு குற்றம். உங்களுக்கு அந்த சட்டம் தெரியாது. தேசத்திற்கு சொந்தமான பொருள்களை நீங்கள் ஒப்படைச்சிடணும் கவர்மெண்ட்டில். அதை செய்யாமல் நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தீங்க. இப்போ நாங்கள் அதை வெளிப்படுத்தி உங்களை காப்பாற்றிருக்கிறோம். அப்போ தான் கானாடுகாத்தான் சண்முகத்துக்கு அப்படி சோயமாக அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சமாதானமாகி அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று நினைத்த அறிஞர்கள் வாழ்ந்த நாடு. பாரதியை பார்க்காமலே பார்த்தேன்னு சொல்லுகிறவர்கள்லாம் உழவுகிற நாடு இது. பார்க்காமலே அவரை பற்றி எழுதியவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் ஏராளமாக இருக்குது. செவி வழி செய்திகளை வைத்துக்கொண்டு தங்கள் கற்பனையும் கலந்து எழுதுகிறவர்கள்லாம் இந்த நாட்டில் அதிகமாகிட்டாங்க. ஆனால் தன்னுடைய வீட்டிலேயே 2 முறை வந்து தங்கி அவர் கேளாமலே அவரே விரும்பி எழுதிய பாடல் அது. அவரை வாழ்த்தி எழுதிய பாடல். இந்து மதாபிமான சங்கத்தில் சென்று இந்து மதாபிமான சங்கத்தை வாழ்த்தி எழுதினார். அந்த பாடலை எழுதுவதற்கும் காரணம் கானாடுகாத்தான் சண்முகம் தான். நமக்கு கிடைக்கின்ற பாரதியார் தொடர்பான கவிதைகள் 5, பாரதியார் தொடர்பான படங்கள் 5 தான். அந்த 5ல் 2 படம் பாண்டிச்சேரியில் எடுத்தது, 2 படம் காரைக்குடியில் எடுத்தது. இந்து மதாபிமான சங்கத்தில் பாரதியின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சோ முருகப்பாவும் கானாடுகாத்தான் சண்முகமும் அமர்ந்திருக்க, ராய சொக்கலிங்கமும் அமர்ந்திருக்க எடுக்கப்பட்ட படங்கள் 2. ஒன்றில் அவர் கைத்தடிய அந்த நாற்காலியின் கை மேல் வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பது, ஒன்று தரையில் வச்சு உட்கார்ந்துருக்குது. முதல்ல அந்த கைத்தடிய நாற்காலியின் கை மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கார். அந்த கேமராமேன் சொல்கிறான், ஐயா இந்த கோல் வந்து உங்கள் தலைக்கு மேலே போகிறாப்புல இருக்காது, ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்க, தரையில் வைங்க. இவர் பாரதியினுடைய கவிஞனை யார் கட்டுப்படுத்த முடியும்? உடனே அவனை ஒரு முறைக்கிறார். உடனே கானாடுகாத்தான் சண்முகம் ஜாடை காட்டி, கவிஞர் எப்படி இருக்காரோ அது மாதிரியே எரியான்றார், எடுத்துடுறார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த கைத்தடியை எடுத்து தரையில் வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்றார். உடனே இன்னொரு படம் எடுக்கிறாங்க. அந்த 2 படம் தான் நமக்கு கிடைத்த அபூர்வமான படங்கள். இந்து மதாபிமான சங்கத்தை வாழ்த்துகிறார். அது ஏன் அந்த இந்து மதாபிமான சங்கம் தோன்றியது, அதை கானாடுகாத்தான் சண்முகமும் சோ முருகப்பாவும் ஏன் தோற்றுவித்தார்கள் என்பது அது ஒரு தனி வரலாறு. அதை அங்கே அந்த ரேக்கில் அவருடைய வரலாறை பற்றி பார்க்குற போது பார்க்கலாம். ஆனால் பாரதியாரோடு தொடர்புடையவராக இருந்தவர் கானாடுகாத்தான் சண்முகம். அவர் 1965 60களில் வரைக்கும் வாழ்ந்தவர், 66 வரைக்கும். அவருடைய நினைவுகளை எல்லாம் பதிவு செய்ய நாம் தவறிவிட்டோம். அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய குறைபாடு. கானாடுகாத்தான் சண்முகம் பல 2.5 ஆண்டுகள் ரூபாய் மாதந்தோறும் அனுப்பியிருக்கிறார். கடையத்துக்கு கூட சென்று பார்த்திருக்கிறார். கடையத்தில் அவர் தனித்து ஜாதி பிரசம் செய்யப்பட்ட போது அவரை சென்று பார்த்தவர். பாரதி தன்னுடைய மன குமுறல்களையும் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய புதிய கவிதைகளையும் கானாடுகாத்தான் சண்முகத்தினிடத்தில் காட்டி பெருமை கொள்வார். அவர் ஒரு முறை இந்த அக்ரஹாரத்து மனிதரிடத்தில் கோவித்து கொண்டு சேரியில் போய் வாழ்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இந்த தீண்டாமை எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், சேரியில் இருக்கிறவங்களாம் இவர் பிராமண சேரியில் வந்து இருந்ததுனால சேரி தீட்டுப்பட்டு போச்சு, பாவம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவரை நீங்கள் தயவு செஞ்சு சேரியை விட்டு போங்கயான்னு கேட்டுக்கிறாங்க. போங்கயான்னு சொன்னதோடு இல்லை, பரிகாரம் வேற செஞ்சாங்களாம். கானாடுகாத்தான் சண்முகம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தீண்டாமை மேல்குலத்தார் கீழ்பட்டவர்களை ஒதுக்குகிறார்கள் என்பது மட்டும் இல்லை, கீழ்பட்டவர்களும் மேல்குலத்தார் அங்கே வெளியே சென்று தங்கினாலும் பாவம் செய்துவிட்டோம் என்று கருதுகிறார்கள். அவர்களே மனம் வந்து தங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்தான். இதை கானாடுகாத்தான் சண்முகம் சொல்லி மிகுதியாக வருத்தப்படுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஞானாலயா புதுக்கோட்டையில் இருக்கிறது. இந்த புதுக்கோட்டைக்கு உள்ள ஒரு சிறப்புகளில் பல சிறப்புகள் உண்டு. அதில் சிறப்பான சிறப்பு இந்த ஊர் மருத்துவர் வி.கே. ராமச்சந்திரன் பிள்ளை. அவருக்கு கல்வியில் உதவி செய்து
அவர் அந்த காலத்தில் 40களில் எம்டி பட்டம் பெறவும் அந்த டிபிங்கிற நோய்க்கு மருத்துவராகவும் உயர்ந்த பட்டம் பெற்று மருத்துவ படிப்பிலே தங்கப்பதக்கம் வென்றவர். அன்று இருந்த மிகப்பெரிய மருத்துவர் என்று பாராட்டப்பட்ட குருசாமி முதலியாருடைய மாணவர். அவர் சென்னைக்கோ வேலூருக்கோ சென்று பெரிய பதவிகளை வைத்திருக்க முடியும். ஆனால் தான் படித்த படிப்பு என்னுடைய மக்களுக்கு, நான் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையும் சுற்றூரையும் சார்ந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி புதுக்கோட்டையிலேயே மருத்துவராக இருந்தார். அவர் முள்ளூரில் பிறந்தவர். இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் போகிற ரோட்டில் முள்ளூர்னு இருக்குது, அந்த ஊரை சார்ந்தவர் வி.கே. ராமச்சந்திரன் பிள்ளை. இந்த ராமச்சந்திரன் பிள்ளை படித்து தேறி எம்டி பட்டம் பெற்று டிடிடி பட்டம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணல் சுப்பிரமணியனார். அண்ணல் சுப்பிரமணியனார் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பதவி உயர்வும் வேண்டாம் என்று சொல்லி இங்கே இருக்கிற காந்தி நகர் பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் கற்பித்தார். இரவு நேரங்களில் லாந்தர் லைட்டை எடுத்துகிட்டு போய் இந்த பணி பதவி உயர்வு பெற்று வேறு மாவட்டத்திற்கு சென்று விட்டால் செய்ய முடியாதே என்பதற்காகவே பதவி உயர்வை வேண்டாம் என்று சொன்னவர். அதோடு மட்டுமில்லை, இலக்குவனார் அவர்கள் உடல்நலம் குன்றி இங்கு வந்து வி.கே.ஆர் இடத்துல மருத்துவம் பார்த்து கொள்ள உதவியாக இருந்தவரும் அண்ணலார் தான். அப்படி அவர் உடல்நலம் குன்றி மருத்துவம் பார்த்து கொண்டு இருந்த ஓய்வு நேரங்களில் ஏன் இவரை பயன்படுத்தி இங்கே வள்ளுவர் வகுப்பு நடத்தக்கூடாது என்று திருவள்ளுவர் கழகத்தை தோற்றுவித்தார். தமிழகத்தில் தனி மனிதனாக தோற்றுவிக்கப்பட்ட திருவள்ளுவர் கழகத்தில் புகழ்பெற்ற ஒரு திருவள்ளுவர் கழகம் புதுக்கோட்டை திருவள்ளுவர் கழகம் அண்ணல் சுப்பிரமணியனார் தோற்றுவித்தது. அதில் அவர் கடைபிடித்த ஒரு சில நெறிமுறைகளை இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காலம் தவறாமை. 6 மணிக்கு கூட்டம் தொடங்குன்னா 6 மணிக்கு தொடங்கிடுவார். குறிப்பிட்ட பேச்சாளர் அவர் எவ்வளவு புகழ்பெற்றவராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் வரவில்லை என்றால் எப்பொழுதுமே அண்ணலார் ஒரு ஏற்பாடு செய்திருப்பார். அதே தலைப்பில் இங்கே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழாசிரியரை, அவருடைய அந்த கழகத்து உறுப்பினர்களில் ஒருத்தரை அந்த தலைப்பில் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்க சொல்லுவார். குறிப்பிட்ட புகழ்பெற்ற பேச்சாளர் காலதாமதம் வந்தால் அந்த தமிழாசிரியரை நீ பேசுன்றுவார். குறிப்பிட்ட நேரத்தில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவார். மாதம் ஒரு கூட்டம். ஒரு முறை குன்றக்குடி அடிகளார் பெரியவரே காலதாமதம் வந்தபோது இன்னொரு அவர் ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியரை பேச சொல்லிவிட்டார். ஐயா வந்தவுடனே நீங்கள் ஐயா என் பக்கத்தில் வந்து உட்காருங்கன்ட்டார். இப்படி செயல்பட்ட அண்ணலார். அந்த அண்ணலாரும் புகழை விரும்பாதவர், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாதவர். இந்த இலக்குவனார் வைத்து வள்ளுவர் வகுப்பையும் தொல்காப்பிய வகுப்பையும் நடத்தி அவருடைய சொற்பொழிவுகளை அவரை கொண்டே நூலாக எழுதச் செய்து அதை வெளியிடுவதற்காகவே வள்ளுவர் பதிப்பகம்னு புதுக்கோட்டையில் தோற்றுவித்தார். இலக்குவனாருடைய திருக்குறள் உரையும் வெளியிட்டார். தொல்காப்பியரை பற்றி நூல் வெளியிட்டார். அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் கதா திருநாவுக்கரசு, மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அண்ணா தோற்றுவித்த அந்த திருக்குறள் அறக்கட்டளையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். அந்த கதா திருநாவுக்கரசு புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியிலும் பணியாற்றியவர். அவர் தொகுத்த திருக்குறள் நீதி இலக்கியம் என்பதுதான் சாகித்ய அகாடமியில் படைப்பிலக்கியம் சாராத ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது அதுக்கு தான், கதா திருநாவுக்கரசுக்கு தான். அந்த திருநாவுக்கரசை உருவாக்கியவர் அண்ணலார். அந்த திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய திருக்குறள் பணியை இன்று இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் அமர்ந்து செய்து கொண்டு இருக்கிற போது மதியம் உணவு உண்டு பணியை தொடங்குகிற பொழுது மாரடைப்பால் பணியை செய்து கொண்டிருந்த போதே காலமானார். இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது, நம்முடைய அறிஞர்களுக்கும் தெரியாது. காலமானதோடு மட்டுமில்லை, அவருக்கு இதுவரைக்கும் பென்ஷன் முழுமையாக வழங்கப்படவில்லை. தமிழுக்காக தொண்டு செய்தவன் சாவதில்லைன்னு பாரதிதாசன் பாடினார். ஆனால் தமிழுக்காக தொண்டு செய்கிற பொழுதே செத்தவர்களுக்கு நாம் ஓய்வூதியம் கூட இந்த அரசு வழங்க இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிஞர்களையெல்லாம் உருவாக்கியது இந்த திருவள்ளுவர் கழகத்தை தோற்றுவித்த அண்ணலாருடைய தமிழ் பணி. அந்த அண்ணலார் 60வது ஆண்டு விழா கொண்டாடணும்னு முடியரசனும் தமிழர்களும் முயற்சி செய்கிறார்கள். முயற்சி செய்து
அங்கே அவருடைய வீட்டுக்கு போய் திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள். பழனிப்பா டாக்கீஸ் கிட்ட வரப்போ அண்ணல் சண்முகனார் இறங்கி அவரை பார்க்க போயிட்டு இருக்கார். இந்த 2 இளைஞர்களை எதிரே வந்த உடனே அவர் கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வரீங்க அப்படின்னு. இல்லைங்கய்யா, நம்ம அண்ணல் சுப்பிரமணியனாருக்கு 60வது ஆண்டு விழா வருது, அந்த மணி விழாவை கொண்டாடலான்னு சொல்லி ஏற்பாடு செய்து அவர் இடத்துல அனுமதி கேட்டோம். அவர் மணி விழாலாம் கொண்டாடக்கூடாதுன்னு பிடிவாதமாக சொல்லிட்டாரு, அதான் கொஞ்சம் வருத்தமாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அது சரி, மணி விழா அவருக்கு நீ தானே கொண்டாடுற, அவர் என்ன அதுக்கு அனுமதி கொடுக்கறது? நீ வா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு அழைச்சிட்டு போய் அண்ணலார்கிட்ட சண்டை போடுறார் கர்நாடகத்தான் சண்முகம். ஏயா, ஓ மணி விழாவை அவன் கொண்டாடுறான், அதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? விருப்பப்பட்டால் நீ வந்து கலந்துக்கணும், நீ கலந்துக்கிறது தானே முறை. இளைஞர்களை ஊக்குவிக்க வேணாமா, வெறும் திருக்குறளை சொல்லி கொடுத்தா போதுமானலாம் சத்தம் போட்டாராம். அப்படி அண்ணலாரை அவருடைய மணி விழாவில் கலந்து கொள்ளும்படி செய்து அவருக்கு மணி விழாவுக்கு ஒப்புதல் வாங்கி கொடுத்த பெருமையும் கர்நாடகத்தான் விஷ்ணு சண்முகம். அதோடு மட்டுமில்லை, அந்த அண்ணலுடைய மணி விழாவில் விகேஆர் அந்த மருத்துவமனையில் இருந்து அவருக்கு மாலை அணிவித்து பாரதிதாசன், கியாபி விஸ்வநாதன், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர்லாம் நடந்தே வருவாங்க. இத்தகைய அரிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா? மதுரையில் இருந்து எல்லாத்தையும் திறந்துட்டேங்கிற சொல்கிற ஒரு சாமியார் பேச வராரு, பின்னாலேயே ஒரு மினி லாரியில் தான் உட்கார்றதுக்கான சிவப்பு நாற்காலியை எடுத்துக்கிட்டு வர்றார். மந்திரிகள் தாங்க போனால் தான் உட்கார்றதுக்கான சேரை தூக்கிக்கிட்டு போகிறான். நடிகர்கள் தாங்கள் போனால் அதை தாங்க உட்கார்றதுக்குன்னு சேரை தனியாக எடுத்துக்கிட்டு வரான். அவன் நாற்காலியில் பேரையும் எழுதி அதில் வேறு யாரையும் உட்காரக்கூடாதுங்கிறான். இப்படிப்பட்ட தமிழகத்தில் மாபெரும் அறிஞர்களாகிய முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், மொழி ஞாயிறு பாவாணர் போன்றவர்களெல்லாம் மருத்துவ திலகம், அபூர்வமான மனிதர். கண்ணதாசன் ஆட்சிங்கிற நாவலில் அவரை ஒரு தெய்வ மகன்னே பாராட்டுகிறார் வி.கே. ராமச்சந்திரன் பிள்ளைய. அந்த மருத்துவர் கையை இப்படி தட்டிக்கிட்டு ஊர்வலத்தில் வருவார். அண்ணலார் கழுத்தில் மாலையோடு இருக்கும், அப்படியே நடந்து வராங்க நகரமன்றம் வரைக்கும். இப்படியெல்லாம் இந்த தமிழகம் இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் யார் என்று கேட்டால் பாரதி, அவருடைய உண்மை தொண்டராகிய கர்நாடகத்தான் சண்முகம். கர்நாடகத்தான் செய்த மிகப்பெரிய தொண்டுகள் எல்லாம் சொல்வதென்றால் அது ஒரு தனி நூலாகவே வர வேண்டும். ஆனால் இன்று தமிழகத்தில் இருப்பவர்கள் தமிழினுடைய ஆணி வேராக, இந்த தமிழ் மாளிகையின் அச்சிவாரமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தானை மறந்துவிட்டோம். ஒப்புக்கு நாம் கவிஞர்களை பற்றி, அந்த கவி நயத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர, இந்த கவிதை பயிர் வளர்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த நீரூற்றுக்கள் யார் என்பதை நாம் காண தவறிவிட்டோம். அதுதான் பாரதியாருடைய வரலாறில் உள்ள ஒரு பெரிய சோகம். பாரதி தான் அதையும் சுட்டி காட்டினான். தமிழர்களிடத்தில் தங்களுக்கு அருகில் இருப்பவனிடத்தில் அபாரமான திறமை இருக்கும் என்று நம்புகிற நம்பிக்கை இல்லை என்று சொன்னான். அவன்தான் முதல்ல. என்று தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் தோன்றிய வள்ளுவனையும் இளங்கோவையும் கம்பனையும் ஔவையாரையும் கொண்டாடுகிறதோ, அவர்களுடைய பிறந்த நாளை விழா எடுத்து கொண்டாடுகிறதோ, அன்றுதான் இந்த மக்கள் விடுதலை பெறுவார்கள் என்று சொன்னான். இந்த நாடு அடிமைப்பட்டு போனதற்கான காரணமே இந்த நாட்டு மக்கள் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மறந்து வாழ்வது தான் என்று சுட்டிக்காட்டிய பெருமை பாரதிக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு முன்னால் எல்லாரும் உலகம்னு பாடியிருக்கிறாங்க. உலகம்னு தொடங்குவது தான் மங்களம், மங்களகரமான தொடக்கம்னு சொல்லி உலகம் யாவையும் தாமுளவாக்கலும்னு தொடங்குவாங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன்பாங்க. ஆகையினால இந்த உலகங்கிற சொல்லை பயன்படுத்தினார்களே தவிர, அவர்கள் கையாண்ட உலகம் அந்த 14 லோகத்தை பற்றியது. ஆனால் இந்த பூமி சாஸ்திரத்தின்படி இருக்கக்கூடிய 5 கண்டங்களை பற்றியும் தெரிந்து, அந்த 5 கண்டங்களில் ஆப்பிரிக்காவில் சென்று வாடுகிற தமிழனை பற்றியெல்லாம் தெரிந்து பாடிய முதல் கவிஞன் பாரதி தான். இந்த உலகங்கிற சொல்லுக்கான முழுமையான பொருளை உள்வாங்கி கொண்டு பாடிய ஒரே கவிஞன் பாரதி தான். அவனிலிருந்து தான் அது தொடங்குது. இத்தாலிய நாட்டு விடுதலை வீரன் மாஜினியை பற்றி பாடுகிறான், சிவாஜியை பற்றி பாடுகிறான், எல்லாரை பற்றியும் பாடியிருக்கிறான். காரணம் என்ன என்றால், அவனுக்கு பூகோள அறிவு முழுமையாக இருந்தது. அதோடு கூட அந்தந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலை வீரர்களை பற்றி எல்லாம் தமிழருக்கு எடுத்துச் சொல்கிறான்.
கல்லானால் காந்த கல்லாகி விடு, மனிதனாக பிறந்தால் காதல் செய் அப்படின்னு சொன்னான். பாரதி தான் சொன்னான். கல்லாக பிறந்தால் காந்த கல்லாக பிற, மனிதனாக பிறந்தால் காதல் செய் என்று சொன்னான். காதல் என்பது வேறொன்றும் இல்லை, அது புரட்சியின் மறுபெயர் என்று சொன்னான். இன்று தமிழகத்தில் காதலை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவன் மனைவியை நேசித்த பாங்கு இருக்க, கண்ணம்மா என்ற பாட்டே செல்லம்மா பாட்டு தான் என்று சொல்லுவார் கே.ஆ.பி. விஸ்வநாதன். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லின ஒரு பெரிய உண்மை, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உண்மை எதுன்னா, எனக்கு தெரிந்து தமிழ் புலவர்கள் வரலாற்றில், கவிஞர்கள் வரலாற்றில் மனைவிக்கு உண்மையாக இருந்தவன் பாரதி தான். கவிஞர்கள்லாம் உணர்ச்சி வயப்பட கூட அவங்க தப்பு செய்யலான்னு அனுமதிக்கிற சமுதாயம் இது. ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார், யான் அறிந்த வரையில் புலவர்களிலே கவிஞர்களிலே மனைவிக்கு உண்மையாக இருந்தவன் பாரதி என்று சொல்கிறார். காதலினால் உயிர் தோன்றும், காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும், காதலினால் அறிவைதும், காதலினால் இங்க காதல் பயிரை கவிதை பயிரை வளர்க்கும், ஆதலினால் அவள் கைகளை பற்றி அற்புதம் என்று இரு கண்ணிடை ஒற்றி வேதனையின்றி இருந்தேன், அவர் தீங்குரலில் பாட்டி சித்திட்டால்னு பாடுவான். இதெல்லாம் உண்மை. அதோடு மட்டும் இல்லை, அவன் பாடுகிற போது சொல்லுவான், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார். ஊடகத்தே ஊரினிலே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார். பாரினிலே மூடர்களெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தேவரி இடரெய்து கெடுகின்றாரே, ஆதலினால் காதல் செய்வீர் என்று பாடினார். எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு பாரதி பாடியிருக்கிறார். இன்றைக்கி இளவரசன் திவ்யா, சங்கரு, இந்த கதையெல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது, நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அரசியல் கட்சி தலைவர்களே நாடக காதல்ங்கிறாங்க, ஆணவ கொலைங்கிறாங்க, என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறான். ஆனால் பாரதி அன்றே சொன்னான், காதல் செய்வீர் உலகத்தீர் என்று அறைகோல் விடுத்தான். அவள் கைகளை பற்றி இரு கண்ணிடை ஒற்றி வேதனை இன்றி இருந்தேன். அந்த அப்புறம் சொல்றேன். இப்படி வாழ்க்கையே கவிதையாக ஆக்கி கொண்டு கவிதையே வாழ்க்கையாக வாழ்ந்தவன் தான் பாரதி. மிகச்சிறந்த ஒரு விளக்கம் வேண்டுமென்றால் கவிதைக்கு, எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையே கவிதையாகவும் கவிதையே தன்னுடைய வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்கிறானா அவன்தான் உண்மை கவிஞன் என்று சொன்னார்கள். அந்த இலக்கணத்திற்கு மிக பொருத்தமாக வாழ்ந்த மறுமலர்ச்சி கவிகளே முதல் கவி, புரட்சி கவியிலே முதல் கவி என்று பாராட்டப்படுகின்ற பாரதி அவர்தான். நீங்கள் கவிதை எவ்வளோ எழுதலாம், காவியங்கள் படைக்கலாம், ஆனால் ஒரு கவிஞனை மாற்றுவது என்பது, ஒரு கவிஞனை கவிஞனாக மாற்றுவது தான் பெரிய சேவை கண்டுபிடிப்பு. தன்னிடத்திலே வருகின்ற சீடர்களிலே எவனிடத்திலே கவிதை உள்ளம் இருக்கிறது, அந்த கவிதை உள்ளத்துக்கு உருகொடுத்து அதை கவிதையாக வெளிக்கொணர செய்வது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய ஆற்றல். அதனால தான் சிறுகதை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகின்ற புதுமை பித்தன் ஒரு முறை சொன்னார், பாரதி தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதில் குறிப்பாக குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்ரத்தனம் என்னும் பாரதிதாசன். பாரதியார் தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்ரத்தனம் என்னும் பாரதிதாசன் என்று சொன்னான் புதுமை பித்தன். ஏன்னா காவியம் படைக்கலாம், கவிதைகள் ஏற்றலாம், ஆனால் ஒரு மனிதனை கவிஞனாக மாற்றுவதும் ஒரு கவிஞனை இனங்கண்டு அவனை கவிஞனாக வெளிக்கொணர்வதும் என்பதுதான் மிகப்பெரிய சேவை. அதை தான் பாரதி செய்தான். ஆகினால தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதி என்று சொல்லாமலே கடைசி வரைக்கும் ஐயர் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். ஜாதி மறுப்பாளரான புரட்சி கவிஞர் பாரதிதாசன்
தன்னுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தனை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அவர் தான் இந்த தாசன் பரம்பரையை உருவாக்கினார். அதற்கு பிறகுதான் கண்ணதாசன், கம்பதாசன், வாணிதாசன் இவர்கள்லாம் வந்தார்கள். ஆகவே அந்த புரட்சி கவிஞர் பாரதியினுடைய புதுநெறி காட்டிய புலவன் என்று பாடுகிற போது சொன்னார், தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதில்லை, தமிழ் புலவன் பாரதிதான் செத்ததுண்டோ. தமிழரின் உயிர்நிகர் தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வினை அளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். அவன் ஒரு செந்தமிழ் தேனி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோர், கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பாட வந்த அறிஞன், புதிய அறம்பாட வந்த மறவன், மண்டும் மதங்கள் அண்டான் இருப்பவன், அயலார் எதிர்ப்பிற்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று சொன்னான். நீங்க முதல்ல தமிழ்ல சூத்திரர்க்கோர் நீதி தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு வேறோர் நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயின் சாத்திரம் அன்று அது சதி என்று கண்டீர் என்று பாடியவன் பாரதி. நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு மேடையில் சொல்ல முடியாது. சூத்திரர்க்கோர் நீதி தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு வேறோர் நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயின் சாத்திரம் அன்று அது சதி என்று கண்டீர் என்று சொன்னான். அதோடு மட்டுமில்லை, கடைசியாக அவன் பாடின பாட்டு மறவன் பாட்டு. அதில் அவன் சொன்னான், முன்னெல்லாம் ஆரியர் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளிலோ பார்ப்பார் பிறரை ஏச்சி தின்ன பார்ப்பார், பிள்ளைக்கு பூணூலாம் என்பான், பிறரை பிச்சு பணங்களுடனே தின்பான், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கு வந்தது இந்த பஞ்சம்னு பாடலாம். அது முழுசாக கிடைக்கல நமக்கு. அது ஆரம்ப காலத்தில் பாரதியார் கவிதைகளில் இடம்பெற செய்யவில்லை. நம் காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு கவிஞர் எழுதிய கவிதைகளிலேயே எவ்வளோ மாற்றங்கள்லாம் நடந்து விட்டது. நாமக்கல் கவிஞர் தான் கேட்ட பாரதியினுடைய பாடலை, இப்பொழுது பதிப்பில் இருக்கிற பாரதியில் உள்ள வேறுபாடை அவருடைய என் கதைகளை சொல்லியிருக்கிறார். பாரதியை கானாடு காத்தானுக்கு காண்பதற்காகவே நாமக்கல்லிருந்து வந்தவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தோப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு மாலையில் அவரை காண செல்லுகிறார். கானாடு காத்தான் சண்முகம் வீட்டு இன்ப மாளிகைக்கு போனால் அவர் தோப்புக்கு போயிருக்காருங்கிறாங்க. தோப்புக்கு போகிறாரு. அப்போ அந்தி நேரம், சூரியன் மறைந்து விட்டது, இருள் கவ்வுகிறது, பாரதியை முழுமையாக காண முடியல. உடனே பாரதியை பார்த்து நாமக்கல் கவிஞர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு கவிதை பாடணும்னு. உடனே பாரதி சொன்னால், கவிதை ஆர்டருக்கு வராது, கவிதை ஆர்டருக்கு வராதுன்னு சொல்லிடுறார். இவரை அறிமுகப்படுத்துகிற போது அவர் அப்போல்லாம் ஓவிய புலவர், ஆயில் பெயிண்டிங் செய்வார். பெரிய ஜமீன்தார்கள், அரசர்கள் இவர்களுக்கு வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்து பெரிய ஆயில் பெயிண்டிங் லைஃப் சைஸை வரைஞ்சி கொடுப்பார். அப்போ அந்த காலத்தில் சன்மானம் அதுக்கு 3000 2000 கொடுப்பாங்க. செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனவணிகர்கள்லாம் அவரை அழைத்து வரைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி புகழ்பெற்றவர் நாமக்கல் கவிஞர். அவர் ஓவிய புலவர். அவர் கிட்டப்பாவினுடைய நெருங்கிய நண்பர் எஸ்ஜி கிட்டப்பா. அவரை என்ன சொல்கிறார், எனக்கு பாட்டிலையும் கொஞ்சம் பயிற்சி உண்டுங்கிறார். என்ன பாடியிருக்கேன்னார். உடனே கிட்டப்பாவுக்காக அவர் எழுதின பாட்டு அது. தன்னாட்டை பிறர் ஆளவிட்டு தவிக்கின்ற பேரும் அப்படின்னு தொடங்கும். அந்த பாட்டில் சொல்கிறார், தன்னாட்டை பிறர் ஆளவிட்டு தவிக்கின்ற பேரும்னு ஆரம்பிக்கும். உடனே சபாஷ் பாண்டியான்னு முதுகில் ஓங்கி அடிக்கிறார். என்ன அபாரமாக பாடியிருக்கேங்கிறார். நீர் எம்மை ஓவியத்தில் தீட்டும், நாம் உம்மை காவியத்தில் தீட்டுகிறோம்னு நாமக்கல் கவிஞரை சொன்னான். அன்றைக்கி ராத்திரி வந்து பாரதி கூடவே படுத்திருக்கிறார். இவர் தோப்பில், ஐயா நீங்கள் கவிதை பாடி கேட்கணுங்கிறார், கவிதை ஆர்டருக்கு வராதுன்னு சொல்லிடுறார். திடீர்னு விடிஞ்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுறார் பாரதி. எழுந்திரிச்சுக்கிட்டு கவிதை பாட ஆரம்பிச்சிடுறார். பக்கத்தில் படுத்திருந்த நாமக்கல் கவிஞரை அடிச்சு, ஓய் கவிதை கேட்டீரே, இதோ பாடுகிறேன் கேளும் அப்படின்னு எழுதிக்கிறார். இவர் தூக்க கழகத்திலேயே எழுந்திரிச்சு, இவர் பால்ய வயது, அதனால் அப்படியே தூக்க கழகத்தில் எழுந்திரிச்சு அவர் பாடுறதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் போயிட்டார் பாரதி. இவரும் வந்துடுறார். அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காருன்னா, கண்டும் காணாதவனாக இருக்கிறேன்.
பாரதியை நேராக சந்தித்தேன், ஆனால் முழுமையாக பார்க்கவில்லை. கண்டும் காணாதவனாக இருக்கிறேன். அவர் குரலை கேட்டேன், ஆனால் முழுமையாக கேட்கல, அரை தூக்கத்தில் கேட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்படி எவ்வளோ உண்மை சம்பவங்கள் எல்லாம் தமிழில் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தேடி தொகுத்து வெளியிட்டால்தான் பாரதி முழுமை பெறுவான். பாரதியினுடைய அருமை பெருமைகளையும் அவருக்கு தொண்டாற்றுவதிலேயே சிறந்து விளங்கிய கானாடுகாத்தனை பற்றி பார்த்தோம். அடுத்து புதுச்சேரியில் அவரால் பிரம்மோபதேசம் செய்யப்பட்டு ஞானஸ்தானம் செய்யப்பட்டு பூணூல் அணிவிக்கப்பட்டு ஐயராக மாற்றப்பட்ட கனகலிங்கத்தை பற்றி நாளை பார்ப்போம்.